இப்படி குத்துவாரு, அந்த மோதிர கையால் இப்படி குத்துவாரு. அந்த ரத்தம் அப்படியே என் வாயில இருந்து அப்படியே அவருடைய டிஷர்ட்டு மேல போய் தெறிக்கும். அந்த அளவுக்கு வந்துட்டு நான் ஏதோ ஒரு அசுத்தாவின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னாக்கா என்கிட்ட நான் வந்துட்டு சென்னையில எல்லாம் யார்ட்டையோ சண்டை போட்டு அவங்க முடிய பிடிச்சி இப்படி நெஞ்சில் அடிப்பா அவங்க விழுந்துருவாங்க. அது ஒரு மாதிரி வெறித்தனம் பிடிச்சவன். என் மனைவியை நான் என்ன பண்ணுவேன்னா, பேச ஆரம்பிக்கிறாரு, அந்த புல்பிட் அந்த பலிப்பீடத்துல இருந்துட்டு அந்த காணல் நீர் இருக்கு இல்லைங்களா, அந்த காணல் நீர் மாதிரி அங்கிருந்து வர்றத நான் பாக்குறேன். அந்த பலிப்பீடத்துல இருந்து அந்த காணல் நீர் வந்து என் மேல அப்படியே வந்து இறங்குது. ஜபம் பண்ணிட்டு அழுதுகிட்டே இருக்கிறேன். எனக்கு அந்த பலிப்பீடத்துல 2 கண்ணுங்க பிரதர். இது 2வது முறை தரிசனம். 2 கண்ணு, அந்த 2 கண் அழுதுக்கு வீட்டுக்கு வந்தவங்க வந்துட்டு இங்க தேவ பிரசனம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா வீட்டுல வறுமை இருக்கும். திடீர்னு கேஸ் தீர்ந்து போச்சு. அட்லீஸ்ட் கேஸ் இருந்தா ஒரு கருப்பு டீயாவது போட்டு நம்ம குடிக்கலாம். அதுவும் இல்ல. உடனே ஆவியானவர் என்கிட்ட பேசுற, இந்த கேஸ் சிலிண்டர் மேல கை வச்சு ஜபம் பண்ணு. 2005 ஜனவரி 1 ஒரு ஊழியக்காரர் வந்துட்டு ஓப்பனா என் முன்னாடியே தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாரு. நீயும் செத்து போயிடுவேன், வயிற்றுல இருக்க குழந்தையும் செத்து போயிடும், இவங்க 2 பேர் மட்டும் தனிமையா இருப்பாங்க. ஒரு தேவதன்ற அந்த ஒரு அம்மா மாதிரி அது ஒண்ணு வந்து இறங்குது அந்த இடத்துல, அந்த ரூம்ல வந்து இறங்கிட்டு என்ன சொல்றேன்னா, நீ ஏன் அப்பா அப்பா அப்பான்னுட்டு ஏசப்பாவே நம்பி இருக்கிற? ஒரு தகப்பனுக்கு பிள்ளைகளுடைய அந்த பாரம் தெரியுமா? அம்மாங்களுக்கு தான் தெரியும். மேட்டு போட்டிருப்போம், ஒரு வெள்ளை கலர் மேட்டு. அந்த வெள்ளை கலர் மேட்டை பார்க்கல, அந்த வெள்ளை கலராவே இல்ல. யாரோ ஒரு பெரிய இவ்வளவு பெரிய காலை வச்சுட்டு அது மேல மிதிச்சு போன மாதிரியான ஒரு அடையாளம் எனக்கு தெரியும். காலகட்டத்தில் படிக்கும் அநேக மாணவர்கள் மொபைலுக்கு அடிமையாகவும் படிப்பில் கவலை குறைவாகவும் ஆவிக்குரிய வளர்ச்சியில் ஆர்வமில்லாமல் வளர்க்குவதை பார்க்கிறோம். இவ்வாறு இருக்கும் ஆயிரக்கணக்கான மாணவர்களை தன்னுடைய ஆழ்மனதின் பயிற்சியின் மூலமாக வெற்றியின் பாதைக்கு வித்திட்டவர் தான் சகோதரர் வில்ஃப்ரெட் ஸ்டான்லி அவர்கள். இந்த பயிற்சி 20 வருடங்களுக்கு மேலாக வேதத்தை ஆராய்ச்சி செய்து வருகிறார். இந்த பயிற்சியை உலகில் உள்ள அனைத்து மாணவர்கள் ஒன்று செல்ல வேண்டும் என்ற நோக்கில் மிராக்கிள் ஆப் என்ற ஒரு ஆப்பை உருவாக்கியிருக்கிறார். இந்த மிராக்கிள் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் செய்வதற்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை நீங்கள் பயன்படுத்தலாம். இன்னும் ஃபர்தராக உங்களுக்கு என்கொயரி இருக்குது, டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு கான்டாக்ட் நம்பரை நீங்கள் பயன்படுத்தலாம். மேரேஜ் பண்றீங்க. மேரேஜ்க்கு அப்புறம் என்ன லைஃப் மாறுது? மேரேஜ் ஆன பிறகு தான் உண்மையான சொரூபம் தெரியுது இவருடையது. கோபக்காரங்கிறது அப்பதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தெரியும். அதுக்கு முன்னாடி மறைச்சிட்டாரு, மூடி மறைச்சிட்டாரு. கோபக்காரரு எப்படின்னா, நான் கன்சீவ் ஆயிட்டேன். கன்சீவ் ஆனா நிறைய தூக்கம் வரும் இல்லைங்களா, ரொம்ப தூக்கம் வரும். அப்போ நைட் 1 மணி வரைக்கும் முழங்கால் படிட்டு ஜபம் பண்ண வைப்பாரு. மறுபடியும் 3 மணிக்கு எழுப்புவாரு. எனக்கு தூக்கமா வரும். அப்படியே தூங்கி விழுந்தோன்னா எட்டி ஒதுக்குவாரு. அப்புறம் பகல்ல எனக்கு வித்தியாசமா இருக்கும். பிரேயர் பண்ணாதால எட்டி இது பண்ணுவாரா? நல்லா பிரேயர் பண்ணுவாரு. சரி சரி. முழங்கால் படிட்டு நீங்க பிரேயர் பண்ண மாட்டீங்கன்னு ஒரு இது பண்ணுவாரா? அது தூக்கம் வரும். நான் பகல் எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் இவரு வெளியில ஊழியத்துக்கு போகும்போது. அது தெரியாது இவருக்கு. நைட்டு பண்ணு இதுக்காகத்தான் நான் கல்யாணம் பண்ணேன் ஆனிட்டு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபேமிலியில யாராவது வந்துட்டு கொஞ்சம் ஏதாவது பேசிட்டாங்கன்னா நம்பிடுவாரு, உடனே நம்பிடுவாரு. அதால போட்டு நல்லா அடின்னு அடிப்பாரு. இப்படி குத்துவாரு, அந்த மோதிர கையால் இப்படி குத்துவாரு. அந்த ரத்தம் அப்படியே என் வாயில இருந்து அப்படியே அவருடைய டிஷர்ட்டு மேல போய் தெறிக்கும். அந்த அளவுக்கு அடிப்பாரு. ரட்சிக்கப்பட்ட ஒருத்தர் ஊழியத்துக்கு டெடிகேட் பண்ணவர் இவ்வளவு கோவப்படுறாரு. உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கும். எனக்கு என்னடா ஒரு நரகத்தை விட்டுட்டு ஒரு பரலோகத்துக்கு வரேன்னு பார்த்தா இன்னொரு பெரிய நரகத்துக்குள்ள நான் வந்துட்டேன்னு, இவ்வளவுதானா என் வாழ்க்கை அங்கிற மாதிரி. நீங்க அதை எதிர்பார்க்கல? எதிர்பார்க்கவே இல்ல பிரதர். அவருடைய சுயரூபத்தை நான் எதிர்பார்க்கவே. அந்த கோவத்தை விடணுன்றதுக்காக நான் ஜெபிக்கல. இந்த 2 விடணும்னு ஆரம்பிச்சுட்டு ஞானஸ்தானம் எடுத்து அதோட அவ்வளவுதான். ஸ்மோக்க முடிஞ்சு, அந்த சினிமாவும் முடிஞ்சிருச்சு. ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய ஆரம்பிச்சேன். அந்த ஊழியக்காரர் வந்துட்டு நான் அசிஸ்டன்ட் பாஸ்டரா வச்சுக்கிட்டாரு. ஆனா அசிஸ்டன்ட் பாஸ்டரா வச்சது மாத்திரம் இல்லாம என்ன பண்ணாங்கன்னாக்கா, என்னை ஃபர்ஸ்ட் ஊழியத்துல பயன்படுத்துறது வந்துட்டு ஒரு அடியாள பயன்படுத்தினாங்க. ஏன்னா நான் வந்து மோசமான ஒரு இதுல இருந்து வந்தனால என்னை அடியாளத்தை பயன்படுத்தினாங்க ஆரம்பத்துல.
ஸோ ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் முன்னாடி நான் தான் முன்னாடி நிக்கணும். அதே இந்த பெங்களூர்ல வந்து நடு ரோட்ல போய் அடிச்சு இழுத்துட்டு வந்து வண்டியில உட்கார வச்சு சர்ச்சுக்குள்ள வச்சு அவங்கள அடிச்சு மூஞ்செல்லாம் உடைச்சிருக்கேன், ரத்தம் எல்லாம் ஒழுகுற மாதிரி. அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கிறேன் நான். ஓகே. ஏன்னா என்ன ஊழியக்காரங்க அப்படித்தான் என்ன ஊழியத்துல என்ன நடத்தினாங்க. ஆனா பட் ஆனால் ஊழியத்தில் இருக்கீங்க, ரொம்ப அன்பாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், அந்த மாதிரி கான்செப்ட்லாம் உங்களுக்கு அது அவங்க சொல்லி தரல, சொல்லியும் தரல. அதுல நடத்தல. அவங்க எங்களை என்ன பண்ணாங்கன்னா எங்களை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சரி. ஸோ ஊழியனா இது பண்ணிக்கலாங்கிற அப்படி ஒரு மனநிலை வந்தீங்க. டேவிட் அசிஸ்டன்ட் பாஸ்டர்னாலே பயப்படும். அந்த மாதிரி ஒரு இதுல வந்துட்டு ஓகே. ஸோ அதுக்காகவே உங்களை வச்சிருந்தாங்க. ஆமா, எங்கேயாவது போகணும், ஏதாவது பிரச்சனையான இடத்துக்கு போனோம்னா கார்ல வச்சு கூட்டிட்டு போவாங்க. அது உங்களுக்கு பின்னாடியே தெரிஞ்சா இல்லை அப்பயே தெரியுமா உங்களுக்கு அந்த நம்மளுக்கு பிரச்சனை உள்ள நம்ம எங்களுக்கு என்னன்னா ஊழியக்கார கனப்படுத்தணும்ன்றது ஒரு மைண்ட்ல. ஓகே. நம்ம இந்த ஊழியக்காருக்காக அவருக்கு ஒரு பாடி கார்டு மாதிரி இருந்துக்கணும். ஆமா, இந்த ஊழியக்காருக்காக நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். சரி. அவங்கள்ட்ட அவங்க சொல்றதெல்லாம் கேட்போம். ஏன்னா அந்த ஊழியக்கார் எவ்வளவு வீக்கா இருந்தாலும் நம்ம அப்பெல்லாம் வந்துட்டு அந்த ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு பாடி ரொம்ப பெருசா இருக்கும், நடக்கிறதே ஒரு மாதிரி இப்படி தான் நடக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. கோபம் மட்டும் இருந்தது. கோபம் மாத்திரம் இருந்தது. அது என் மைண்ட்ல போல. அது விடணும்ன்றதுன்னு தோணல எனக்கு. அது என்னன்னு தெரியல, எனக்கு தோணல. அது நைட் அண்ட் டே டார்ச்சர். என்ன வெளியே கூட்டிகிட்டே போக மாட்டார் ஊழியத்துக்கெல்லாம். நீ வீட்லயே இரு, நீ இதையே செஞ்சு இந்த கம்ப்யூட்டர் அந்த ஆர்டர்ஸ் வரும் அதுவே நீ செஞ்சுக்கிட்டு இரு, டிரான்ஸ்லேஷன் ஒர்க் பண்ணிக்கிட்டு இரு, நீ வராத ஆம்பாரு. எங்க அம்மா வருவாங்க, நல்லா அடிபட்டுக்கும், நல்லா அழுதுகிட்டு இருப்பேன். எங்க அம்மா வருவாங்க. என்ன பண்ணுவேன்னா அத்தனை அடி வாங்கினாலும் யாருக்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். அது ஒரு நல்ல குடும்பத்துல இருந்து கேட்பாங்க, பாஸ்டர்னு வந்து கேட்பாங்க, என்ன ஆச்சுன்னா கீழே விழுந்துட்டேன், அடிபட்டுச்சு. ஏன்னா எங்க வீட்டு முன்னாடி வந்துட்டு அந்த டோர்ல இருந்து கீழே இப்படி ஸ்லோப்பா கல் போட்டிருப்பாங்க, அங்க விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவா. எங்க மாமியார் வந்து கேட்பாங்க. அப்பவும் நான் வந்துட்டு இல்லம்மா விழுந்துட்டேன். எதிர்க்க வீட்டுல கேட்பாங்க, ஏன்னா அழுகிற சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு என்னன்னா, இல்ல அவர் ஜோக் பண்ணிட்டு இருந்தாரு, நான் சிரிச்சது உங்களுக்கு அழுகிற மாதிரி கேட்டுச்சு. இப்படி விட்டு கொடுக்கவே மாட்டேன். என்ன இருந்தாலும் மேரேஜ் ஆயிடுச்சு. இப்ப என் ஹஸ்பண்ட், நான் தான் என்னுடைய ஜபத்தால சரி சொல்லிட்டு நான் முழங்கால் பண்ணிட்டு நல்லா ஜபம் பண்ணுவேன். எதனால அது பண்ண இப்போ நீங்க அந்த ஒன்று ப்ரேயருக்காக அடிச்சாருன்னு சொன்னீங்க, உங்க மேல எதுவும் மிஸ்டேக் இருந்ததா? ஏன்னா உங்களை நீங்க எதுவும் ஏத்து பேசுவீங்களா இல்ல ஏதாவது ஒன்னும் ஒரு வார்த்தை பேச மாட்டேன் பிரதர். சும்மாவே அடிப்பாருன்றீங்களா? கோவம்ன்றது வந்துட்டு நான் ஏதோ ஒரு அசுத்தாவின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னாக்கா என்கிட்ட நான் வந்துட்டு சென்னையில எல்லாம் யார்ட்டையோ சண்டை போட்டு அவங்க முடிய பிடிச்சி இப்படி நெஞ்சில் அடிப்பா, அவங்க விழுந்துருவாங்க. அது ஒரு மாதிரி வெறித்தனம் பிடிச்சவன். என் மனைவியை நான் என்ன பண்ணுவேன்னா டவல் எடுத்துட்டு இப்படி சுத்துவேன், சுத்திட்டு கழுத்துல போட்டு இப்படி தூக்கி பிடிச்சுக்குவேன். உதருவாங்க காலை, அப்படியே கொண்டு போய் பாத்ரூம்ல இப்படி வீசிட்டு மெதிப்பேன். இந்த விரல் கால் விரல் எல்லாம் உடைஞ்சிரும். ஏன் அவ்வளோ கோவம் உங்களுக்கு? என்ன அதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ நான் வந்துட்டு நான் ஒரு மனுஷனா இல்லைன்னு தான் சொல்ல வரேன். ஆனால் நீங்கள் உங்களை அறியாமே அப்படி சொல்லலாமா? நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு நினச்சது பண்ணீங்களா இல்லை நீங்கள் கேரக்டரே அப்படி தான் இருந்ததா? இப்படி என்னன்னாக்கா எனக்கு நாங்கள் பாஸ்டரும் கூட சேர்ந்து அடிதடி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இது வீட்டில் பண்ணி அங்கே பண்ணிட்டு இருக்கிறது, இது வீட்டில் பண்ணி எனக்கு அது பெருசாக தோண மாட்டேங்குது. மணிக்கெல்லாம் தூங்காமல் நீ ப்ரேயர் பண்ணு அடிக்கிறது. ப்ரேயர் பண்ணுறது மாத்திரம் இல்லை, நான் மெசேஜ் கூட ஒரு டாபிக் கொடுத்துட்டு மெசேஜ் கூடன்னு சொல்லிடுவேன். 5 நிமிஷம் கூட 3 நிமிஷம் கூட நைட் 1 மணிக்கா? ஆமா, நிக்க வைப்பேன். அவங்களுக்கு கொடுப்பாங்க, பயந்துட்டு நின்றுட்டு கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா இல்லைன்னா அடிப்பேன். இது அதான் எனக்கு புரியல. நீங்க ஒரு விரும்பி கல்யாணம் பண்றீங்க, ஊழியத்திலே இருக்கிறீங்க, நைட்டு 1 மணிக்கு தூங்குற டயத்துல போய் நீங்க மெசேஜ் கொடுக்க சொல்லி அடிச்சது அது என்னன்னாக்கா நான் அந்த டைம்ல தான் வருவேன். ஓகே. வெளியில பாஸ்டர் கூட ஊழியத்துக்கு போயிட்டு நைட்டு 10 மணி 11 மணி ஒய்ஃப் நல்லா ஊழியத்துல கொண்டு வரணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு? ஆமா, நல்ல ஸ்டாண்டர்டா நிக்கணும்னு சொல்லி. அது என்னன்னு தெரியல எனக்கு இன்னும், அது என் மனசுல இருக்கு, அது என்னன்னு சொல்ல தெரியல. அந்த மாதிரி அதுக்காண்டி நைட்டு 1 மணி 2 மணிக்கெல்லாம் தூங்காம அடிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கே டூ மச்சா தெரியலையா? அந்த மாதிரி அது அந்த டைம்ல தெரியல. ஓகே, சொல்ல போனா தெரியல எனக்கு. ஓ சரி, ஓகே. என்னன்னா எனக்கு என்னன்னாக்கா நம்ம நல்லதானே செய்யறோம். எல்லாம் நல்ல வெளியில எல்லாம் தேவரந்தா மனுஷான்னு வாரி இவரை பார்த்தாக்கா எவ்வளோ நல்ல மனுஷன், நான் உள்ள பார்த்தா இந்த மாதிரியா இருப்பாரு. ஆனா நான் வந்துட்டு யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனா என்னன்னாக்கா ராத்திரி பாக்கல எனக்காக ஜெபிப்பா. நவம்பர் 19th வந்துட்டு எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஜனவரி 26th ஆண்டவர் என்னை தொட்டார், அக்னினால தொட்டார். அந்த
சபையில வந்துட்டு ஒரு meeting-ல இல்லையா? மீட்டிங் நடந்துட்டு சரி. இருக்கு. ம். அந்த மீட்டிங் அந்த ஃபிக்ஸ் பண்ணதும் நாங்க நான் அசிஸ்டன்ட் பாஸ்டர் இல்லைங்களா, சரி அந்த சரி. பாஸ்டர் கூட போய் ம். இந்த வேலையும் செஞ்சுட்டு இருந்தோம், அந்த வேலையும் செஞ்சுட்டு இருந்தோம். சரி சரி. அப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டு அன்னைக்கு காலையில வீட்டுல பயங்கர சண்டை. ம். அவளை வந்துட்டு கட்டில் மேல இருந்து ஒரே கையில தூக்கி இப்படி எடுத்து வீசி. ஐயோ ஏன் பொம்மை மாதிரி வீசுறேன். ஆமாங்க பிரதர், நடந்தது உண்மை அதுதான். அவங்ககிட்ட கேளுங்க, இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. போட்டு என்னை நல்லா அடிச்சு, நல்லா மணக்கட்டை எடுத்து இடுப்புல போட்டு அடிச்சு ஒதிச்சு, நல்லா கோவப்பட்டு எல்லாம் அப்படியே ரத்தம் முகம்லாம் வீங்கிட்டு இருக்குது. நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன் சர்ச்சுக்கு போறதுக்கு, அவரும் ரெடி ஆயிட்டு இருக்காரு. உடனே எங்க அம்மா வந்தாங்க. வந்து பார்த்துட்டு அன்னைக்குதான் தெரியும் இவர் என்ன அடிச்சிருக்காரு. ஏன்னா பார்த்துட்டாங்க கண்ணுக்கு நிறைய, அதுக்கு முன்னாடி தெரியாது. அதுக்கப்புறம் நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கிறேன், இவளை இந்த அன்னைக்கு 9 மணி 10 மணிக்கு ப்ரேயரு, காலையில அவளை அடிச்சிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன யோசிக்கிறேன், இவளை கொண்டு போய் சர்ச்சில் விட்டுட்டு நைஸா திரும்பி சென்னைக்கு எஸ்கேப் ஆயிடும், பழைய வாழ்க்கையை விட்டுட்டு வாழலாம். போயிடணும். இது வேண்டாம். என்னுடைய மனசுல அன்னைக்கு என்னன்னா, இந்த ஜனவரி 26 சரி. பக்கத்துல ஒரு பெரிய பாலம் ஓடும், இந்த ட்ரைனேஜ் வாட்டர் ஓடும். அதுல ஏது முடிஞ்ச உடனே நடுவுல எங்கேயோ எஸ்கேப் ஆயிட்டு போயிட்டு விழுந்து செத்துடல, இந்த மனுஷன் கூட வேணான்னுட்டு. அவங்க அம்மாவா அன்னைக்கு காலையில வந்துட்டாங்க. அவங்களும் திடீர்னு எப்படி வந்தாங்கன்னு தெரியல, வந்துட்டு சமாதானப்படுத்திட்டு வாங்க சர்ச்சுக்குன்னு சொல்லி ஆட்டோல ஏத்தி கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்க சர்ச்சிட்ட போயிட்டு ஆட்டோல இறங்குந்தோ நான் என்ன பண்ணேன், இவ்வளவு உள்ள போன்னு சொன்னேன். அப்புறம் உள்ள போன்னு சொல்லிட்டு நான் நைஸா டீ குடிக்கிற மாதிரி அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்லி போன்னு சொல்றேன். ஆனா அங்க அக்கப்பக்கத்துல இருக்கிற பிரதர்ஸ் எல்லாம் என்ன விட மாட்டேன்றாங்க. அன்னைக்குன்னு பார்த்து விட மாட்டேன்றாங்க. நான் டீ குடிச்சிட்டு வரேன், நாங்களும் வரோம். ஆவியானவர் அங்க கிரியை செஞ்சுட்டு இருக்கிறத நான் உணரல. அதுக்கப்புறம் தான், அப்போ உணரல, அதுக்கப்புறம் நான் உணர்ந்தது. அவங்களும் விட மாட்டேன்னா எனக்கு போறதுக்கே சான்ஸ் இல்லை. அங்க முன்னாடி நின்று செய்ய வேண்டிய நான் என்ன பண்ணிட்டேன், போய் சர்ச்சில் போய் முன்னாடி தரையில போய் கீழே உட்காந்துட்டேன் பாயில. அப்போ அந்த ஊழியக்காரன், அந்த மீட்டிங் நடத்துற ஊழியக்காரன் வந்துட்டு கேட்டுக்குள்ள கால் வைக்கிறாரு. என் உடம்பு இப்படின்னு ஒரு ஷேக் ஆச்சு. நான் என்னடா இப்படி ஷேக் ஆகுதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். அப்புறம் ஷேக் ஆகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த ஊழியக்காரர் அப்படியே ஃப்ரெண்ட்ல அப்படி பாஸ் ஆயிட்டு இருக்கிறாரு. அப்புறம் என்னன்ட்டு யோசிச்சுட்டே இருக்கிறேன். அதுக்கப்புறம் ஆராதனை முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் அவர் நின்று பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த புல்பிட், அந்த பலிபீடத்துல இருந்துட்டு அந்த காணல் நீர் இருக்கு இல்லைங்களா, அந்த காணல் நீர் மாதிரி அங்கிருந்து வர்றத நான் பாக்குறேன். அந்த பலிபீடத்துல இருந்து அந்த காணல் நீர் வந்து என் மேல அப்படியே வந்து இறங்குது. வந்து இறங்குனதும் அப்படியே அந்த இடத்துல இருந்து தூக்கி பின்னாடி வீசப்பட்டு அந்நிய பாஷையில அவர் கணக்குல இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோட உங்களுக்கு முதல் அனுபவம் இல்ல? முதல் அனுபவம். எனக்கு அழுகழுகியா வருது, என்னவோ ஒரு இது. அந்த டைம்ல என்னாச்சுன்னா, ஷேக் ஆச்சு. அவர் வந்தாரு, அவர் ஆராதனை நடத்திட்டு இருக்கிறாரு. இவருக்கு நேரா கரத்தை நீட்டுறாரு. அவரு நீட்டின உடனே இவர் என்ன பார்த்திருக்காரு, அங்கிருந்து ஏதோ ஒரு அனல் வந்து வீசுற மாதிரி வீசிட்டு, அந்த வீடியோல நீங்க பாக்கணும், எல்லாம் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காங்க கீழே தன் சேரில. இவர் கீழே உட்கார்ந்துருக்காரு. இவர் பறந்தவர் இப்படி மேல ஏறி அவங்க தலை மேல அப்படியே ஃப்ளை ஆகி போய் பின்னாடி செவுத்துல இடிச்சிட்டு விழுந்துட்டு அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் அன்னைக்கு இவரை தொட்டிருக்காரு. இவருக்கு ஒரு சைடு இப்படி ஆயிட்டு இருக்கு, நான் ஒரு பக்கம் செவுத்து பக்கம் யாருக்கும் நான் அழுகிறது தெரியக்கூடாது, எங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை இருக்குன்ட்டு சபையில தெரியக்கூடாதுன்றதுக்காக நான் ரகசியமா ஜபம் பண்ணிட்டு அழுதுகிட்டே இருக்கிறேன். எனக்கு அந்த பலிபீடத்துல 2 கண்ணுங்க பிரதர். இது 2வது முறை தரிசனம். 2 கண்ணு, அந்த 2 கண் அழுதுகிட்டு இருக்கு, அந்த கண்ணீர் பேசிக்கிட்டு இருக்கு. நீ அழாது, நீ அழுதினா நானும் அழுதுடுவேன், சிறு வயது முதற்கொண்டு நான் உன்னை தாங்கி வந்தேன் அல்லவா, நீ எனக்கு வேணும், நீ என் ஊழியக்காரி. அதே பேச்சு அன்னைக்கு ரட்சிக்கப்படும் போது என்ன வார்த்தையோ அதே வார்த்தை பேசுறாரு. உன் தாயின் கருவில் இருக்கும்போது நான் உன்னை தெரிந்து கொண்டேனே, நீ அழுகாது, எனக்கு துக்கமா இருக்கு, எனக்கு வேதனையா இருக்கு, நான் உன்னை எப்படி பயன்படுத்த போறேன் பாரு இதுக்கு மேல அன்னிட்டு அந்த இடத்துல அந்த 2 கண்ணை நான் பார்த்தேங்க பிரதர். அன்னைக்கு 2 பேருடைய வாழ்க்கையும் மாறிடுச்சு. அவரு முழுவதுமாக எவ்வளவு கோவக்காரனா இருந்தாரோ அவ்வளவும் அப்படியே சாதுவா மாறிட்டார். விட்டுட்டா ஃபுல் கண்ட்ரோல் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் வரங்கெல்லாம் கிரியை செய்ய ஆரம்பிச்சு. அப்புறம் டோட்டலாவே உங்க கேரக்டரே சாஃப்டா மாறிடுச்சு. பாக்குறவங்களே சொல்லிருப்பாங்களே, என்ன ரொம்ப முரட்டா இருக்கிறாள் இப்படி சாஃப்ட் ஆயிட்டா. எங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாம் சொல்லும் போது அவங்கள நம்பல.
சரி சரி ஜபத்தை ஆண்டவர் கேட்டாரு. ஓகே ஓகே நான் ஓகே கம்ப்ளைண்ட்டை எடுத்துட்டு மாமியார் கிட்டயும் போல அம்மா கிட்டயும் போல. இதுதான் சரி, நம்ம நிறைய ஸ்திரீகள் பண்ற பெரிய தவறு என்னன்னா, யாரோ மனுஷனை தேடி போறோம் நாமோ, அவங்க இன்னும் அதிகமா தான் நம்ம கிட்ட வந்துட்டு அந்த ஒரு கேப்பை உண்டு பண்ணுவாங்களே தவிர சமாதானம் பண்ண மாட்டாங்க. சில பேர் சந்தோஷப்படுறவங்களும் இருக்காங்க. அதே நம்ம இயேசு கிட்ட எடுத்துட்டு போனா நேர்த்தி அவர் செய்து முடிப்பாரு பிரதர். அவ்வளோ ஒரு நல்ல ஒரு இதுல இது ஒரு அப்போ நல்ல ஒரு டக்குனு ஒரு டேர்னிங் நடந்துருக்கு. டர்னிங் பாயிண்ட் நடந்துச்சு. அப்புறம் நீங்க ஃபேமிலியா ஹாப்பியா இருந்தீங்களா? ஃபேமிலி ஹாப்பியா இருந்தா, ஏழ்மை ரொம்ப வறுமை. ஏன்னா ஊழியம் வந்துட்டு அப்பதான் ஆரம்ப காலம். சர்ச்ல ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருந்தாரு, 1000 ரூபாய் தான் தருவாங்க. எங்க வீட்டு வாடகை 1100 ரூபாய். அப்படியே ஏதாவது ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு வந்தாலும் 1 ரூபாய் 2 ரூபாய் தான் காணிக்கை வரும். அதை எடுத்துட்டு வருவாரு. அதுல ஒரு கருப்பு டீயும் பண்ணிட்டு 1 ரூபாய்க்கு டீ தூள் வாங்குவோம். கருப்பு டீ பண்ணிட்டு இந்த 4 பிஸ்கட் டீ பிஸ்கட் வரும், 4னா ஒரு பிஸ்கட், அதை வாங்கி அதை வச்சு ஒரு 4 நாள் அப்படியே ஓட்டுவோம். அவரு பட்னியா தான் இருப்பாரு. இப்ப ஆவியானவர் நல்லா கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு எங்க 2 பேருக்குள்ள. எனக்கு அந்த தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவர் வல்லமையா எடுத்து பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. சர்ச்சில் தீர்க்க தரிசனம் பறக்குது, வீட்டுக்கு யாராவது வந்தா ஒரு தீர்க்க தரிசனம், வெளிப்பாடுகள் கிடைக்குது, விடுதலை நடந்துட்டு இருக்குது, எல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஆனாலும் வீட்டுல வறுமை. வீட்டுக்கு வந்தவங்க வந்துட்டு எங்க தேவ பிரசனம் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனா வீட்டுல வறுமை இருக்கும். திடீர்னு கேஸ் தீர்ந்து போச்சு, அட்லீஸ்ட் கேஸ் இருந்தா ஒரு கருப்பு டீயாவது போட்டு நம்ம குடிக்கலாம். அதுவும் இல்ல, உடனே ஆவியானவர் என்கிட்ட பேசுறாரு, இந்த கேஸ் சிலிண்டர் மேல கை வச்சு ஜபம் பண்ணு நானிட்டு. அப்ப நான் இவருக்கு சொன்னேன், இவர் போயிட்டு வச்சு ஜபம் பண்றாரு. ஜபம் பண்ணி இது ரொம்ப விசுவாசமா தேவ கிருபை பிரதர். 3 மாசம் அந்த கேஸ் சிலிண்டர் எரிஞ்சிச்சு பிரதர். காலி சிலிண்டர் 3 மாசம் எரிஞ்சிச்சு. அந்த 3 மாசம் ஆக 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 இல்லவே இல்ல, ட்ரை பண்ணிட்டே இருக்கிறோம், ஆட்டி பாக்குறோம், காலி. ஏன்னா அந்த சிலிண்டர் வாங்கி 6 மாசம் ஆயிருந்துச்சு. அதுவே அதுக்கு முன்னாடி 6 மாசம், திருப்பி 3 மாசம் எரியுது. அது டெய்லி நீங்க சமையல் பண்ணுவீங்க? டெய்லி அதான் டீ காஃபி அந்த மாதிரி. ஓகே ஓகே. டீ காஃபி தண்ணி சூடு பண்றது, குளிக்கிறதுக்கு. அந்த மாதிரி என்னைக்காவது ஏதாவது கொஞ்சம் காணிக்கை யாராவது கொடுத்தாங்கன்னா அப்போ ஒரு சாப்பாடு இது அரிசி வாங்கி செஞ்சு சாப்பிடாம இப்ப டீ காஃபி குடிச்சிட்டு வெறும் டீ காஃபி தான். அப்படியே இருக்கும்போது அந்த கேஸ் சிலிண்டர் எரிய ஆரம்பிச்சிச்சு. 3 மாசம், 3வது மாசம் வருது. இப்ப என்ன ஆகுதுன்னா, வீட்டுல ஒண்ணுமே இல்ல, குழந்தை ரொம்ப டயர்ட் ஆயிட்டு இருக்கா, மூமெண்ட் தெரிய மாட்டேங்குது எனக்கு, நான் ரொம்ப வீக் ஆயிட்டு போய்கிட்டு இருக்கிறேன். அன்னைக்கு நாங்க 2 பேரும் 3 மணிக்கு உட்காந்துட்டு ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பிரதர். ஜபம் பண்ணிட்டு இருந்த ஆவியானவர் பேசுறாரு, காலியான டப்பா மேல எல்லாம் நீ கை வச்சு ஜபம் பண்ணு. ஒன்னில அரிசியில பருப்பில ஒன்னில ஒரு மிளகுத்தூளும் இல்ல, அங்க ஒண்ணுமே இல்ல. அப்போ நாங்க 2 பேரும் உட்காந்து ஜபம் பண்ண ஆரம்பிச்சோம். ஒன்னொன்னுக்கு ஒரு டப்பா மேல கை வச்சு. இவரு இன்னும் கொஞ்சம் மிஞ்சின நீதிமானா போயிட்டாரு. பாக்கெட்டு, அது வாட்டர் பாக்கெட்டு, அந்த பேண்ட் பாக்கெட் எல்லாம் ஜபம் பண்ண ஆரம்பிச்சாரு. பீரோ எல்லாம் வச்சு ஜபம் பண்ண ஆரம்பிச்சாரு. காணிக்கை பாக்ஸ் எல்லாம் கை வச்சு ஜபம் பண்ண ஆரம்பிச்சாரு. ஜபம் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டு நாங்க 2 பேரும் அப்படியே அப்பானிட்டு உட்காரோம், கதவு தட்டுறாங்க. பார்த்தா எங்க மாமியார் பிரதர் 2 பேக் ரேஷன், 2 மாசத்துக்கு தேவையான ரேஷன், எனக்கு உண்டான அந்த காய்கறிங்க எல்லாமே வாங்கி கொடுப்பாங்களா? அப்பதான் உங்களுக்கு அப்பதான் வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க. வச்சுட்டு கேஸ் எரிஞ்சிட்டு இருக்குது. பரவாயில்லடா, எனக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடலாம், ஆனா சாயங்காலம் மீட்டிங் இருக்குது எங்களுக்கு பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். அப்ப எங்க மாமியார் சொல்றாங்க, நீ என் கனவுல வந்த, நீ அழுதுட்டு இருந்த, ஒருவேளை உனக்கு உடம்பு சரியில்லைன்னுட்டு நான் யோசித்தேன், ஆனா எனக்கு ஆண்டவர் நல்ல மாமியாரை கொடுத்துருக்குறாங்க பிரதர். எங்க அம்மா கிட்ட கிடைக்காத பாசம் எங்க மாமியார் கிட்ட நான் பார்த்துட்டேன். டபுள் ஒரு பாசம். ஏன்னா இல்லைன்னா அந்த கனவுல எப்படி நான் வந்திருப்பேன். வந்துட்டு உடம்பு சரியில்லைன்னுட்டு நான் யோசித்தேன் அன்ட்டு வந்து உட்காந்துட்டு என் கையில் 300 ரூபாய் கை கொடுக்குறாங்க, நீ இது கொடுக்கணும்னு தோணுது எடு. அப்போ வந்துட்டு எங்களுடைய கேஸ் சிலிண்டர் 280 ரூபாய், 20 ரூபாய் ஆட்டோ சார்ஜுக்கு ஆகும். அந்த 300 ரூபாவை கையில் கொடுத்துட்டு, எனக்கு தெரியல எதுக்காவது நீ ஏதாவது உனக்கு பிடிச்சது நீ வாங்கி சாப்பிடுன்னுட்டு கொடுத்துட்டு எனக்கு ஒரு புடவை எல்லாம் பண்ணிட்டோம். சரி, சாயங்காலம் ப்ரேயர் வருது, ப்ரேயரில் வந்துட்டு நாங்கள் போயிட்டு, நாங்கள் 2 பேர் போயிட்டோம். அம்மாவே சமைக்கிறேன்னு சொன்னாங்க மாமியார். சரி சமைக்கிட்டோன்ட்டு விட்டுட்டு நாங்கள் போயிட்டு வரோம். ப்ரேயரை முடிச்சுட்டு வாசலில் நின்றுட்டு இருக்கிறாங்க. என்னம்மான்னா, எல்லாம் முடிச்சேன், சமைச்சு எல்லாம் முடிச்சுட்டேன், என்னன்னா ஆஃப் பண்ணணும், நமது கேஸ் ஸ்டவ் தானே ஆஃப் ஆயிடுச்சு. அன்னைக்கு தான் அந்த 3வது மாசத்துக்கு கடைசி நாள் ஜபம் பண்ணி, இவன் என் கையில காசு வருது, அங்க
ஓ அந்த இது முடிஞ்சது. மறுநாள் நேரா போயிட்டு ஒரு சிலிண்டர் வாங்கிட்டு வந்துட்டாரு. அந்த மாதிரி அற்புதம் நடிச்சு இப்பனா ஆமா ரொம்ப பயங்கரமான அற்புதம். இதெல்லாம் ஜூன் ஜூலைல நடக்குது. ஜூலை மாசம் வந்துட்டு ஆகஸ்ட் மாசம் இவ பிறக்க போறா. ஜூலை மாசத்துல வந்துட்டு டெஸ்ட்டுக்கு போனேன். அந்த டாக்டர் ஆண்டி கண்கள்ல தேவன் தயை கிடைக்க செஞ்சாரு. 10 ரூபாய் என்கிட்ட வாங்குவாங்க. அவ்வளவுதான். அது வாங்குவாங்க இல்லைன்னா இல்லை செக் பண்ணிட்டு மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டு அனுப்பிடுவாங்க. என்ன அன்னைக்கு போறேன், செக் பண்றாங்க. செக் பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு ரத்தமே இல்லை உடம்புல, அதனால நீ இந்த வெஜிடபிள் சாப்பிடணும், இந்த ஃப்ரூட் சாப்பிடணும், இந்த டானிக் குடிக்கணும், இந்த மாத்திரை போடணும், 1 மாசம் இதெல்லாம் கண்டினியூஸா பண்ணிட்டு நீ வந்து எனக்கு மறுபடியும் காண்பி அந்த டெலிவரிக்கு முன்னாடி. இது 10ஆம் தேதி நடக்குது, ஜூலை 10ஆம் தேதி. நாங்களும் வீட்டுக்கு வந்தோம். இதெல்லாம் வாங்குறதுக்கு காசு இல்லை. காசே இல்ல, மருந்து வாங்குறதுக்கு காசு இல்ல, ஃப்ரூட்ஸ் வாங்க காசு இல்ல, கீரை வாங்க காசு இல்ல, பால் வாங்கவே காசு இல்ல அங்க. அப்படி இருக்கும்போது வந்துட்டு ஜபிக்க ஆரம்பிச்சோம் நாங்க 2 பேர். ஆண்டவரே இப்படி ரத்தம் இல்லைங்கிறாங்களே, என்ன பண்ணட்டோன்னுட்டு நான் இப்படி ஜபிச்சுட்டு இருக்கிறேன். நீங்க என்னப்பா வச்சிருக்கிறீங்க என் வாழ்க்கையில? என்னுடைய ஒரு ஜபம் பிரதர், இது இல்லைன்னா இதை கொடுங்கன்னுட்டு நான் கேட்க மாட்டேன். நீங்க இந்த காரியத்துல என்ன வச்சிருக்கீங்க ஏசப்பான்ட்டு அவருடைய சித்தத்தை கேட்பேன். இவர் ஜபம் பண்ணிட்டு இருக்காரு, எனக்கு காசு கொடுங்கப்பா, மருந்து வாங்க காசு கொடுங்கப்பா, கீரை வாங்க காசு கொடுங்கப்பா, இந்த டானிக் வாங்க காசு கொடுங்கப்பான்னுட்டு 1 மாசம் ஜபிக்கிறாரு. 1 மாசம் காசு வரல. அதே கருப்பு டீ தான் குடிச்சிட்டு இருக்கிறோம். அடுத்த மாசம் வருது. அடுத்த மாசம் நாங்க போனோம், டாக்டர் கிட்ட போனோம், அங்க டெஸ்ட் பண்ணணும். இவர் பயந்துட்டு வெளியில உட்காந்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க கிளினிக் வெளியில. என்ன திட்டிடுவாங்க அந்த ஆண்டி, கோஆபரேட் பண்றதுல. நானும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு விசுவாசமா, எனக்கு ஏதோ விசுவாசம் பிரதர். உள்ள போறேன், படுக்கிறேன், உடனே இந்த விரலெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்லையே, உன்ன மாதிரி ஒரு கோஆபரேட் பண்ற பேஷண்ட் எனக்கு கிடைச்சிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும். இதுங்கெல்லாம் வருதுங்க, ஒன்னும் கேட்க மாட்டேன்னுதுங்க. நீ நல்லா நான் எழுதி கொடுத்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிட்டு இருக்க, ரத்தம் சேர்ந்துட்டு இருக்குதுன்றாங்க. எதுவுமே சாப்பிடாவே எதுவுமே அந்த 1 மாசம் இயேசு அவருடைய ரத்தத்தால என்ன நிரப்புனாருங்க பிரதர். ஜபம் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு நாள் பேசுறாரு, உனக்கு நான் 2 தேவ தூதர்களை அனுப்பி தரேன், உன் சுகப்பிரசவத்திற்காக நான் ஆல்ரெடி அப்பாயிண்ட் பண்ணிட்டுறேன். அப்ப நான் இவர்கிட்ட அது சொன்னேன். என்னென்ன குழந்தை பொறுக்கிறதுக்கு 1 வாரம் இருக்கும்போது பிரதர், ஒரு பாஸ்டர் வந்து கதவு தட்டுறாரு. அப்ப இவர் இருக்குல்ல, வீட்டுல நான் மட்டும் இருக்கா. கதவு தட்டுறாரு. அவர் கொள்ளைகால இருந்து வந்திருக்கிறாரு, சாம்ராஜ் நகர். அங்க இருந்து வந்திருக்காரு. கதவு தட்டிட்டு உள்ள வந்துட்டு உட்காந்துட்டு, எல்லாமா நீன் கண்டா, உன் புருஷன் எங்க நான் கேட்கிறேன். அவரு ஊழியத்துக்கு போயிருக்காரு பாரு. நானும் சிஸ்டரும், அவர் ஒரு பாஸ்டர்மா, 2 பேரும் சர்ச்சில் ஜபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆவியானவர் வந்து பேசினாரு, உனக்கு போயிட்டு உதவி செய்யணுமா, அதனால உன் பிரசவத்தை ஃபுல் நாங்க பாத்துக்கிறோம். அன்னைக்கு அந்த குழந்தை பிறக்கும் போது கூட, அவளுக்கு 20ஆம் தேதி டியூஸ்டே, திடீர்னு எங்க இருந்தா வந்தாரு. இவர் வீட்டுல இல்ல, நான் அந்த சிஸ்டர் மட்டும் இருக்கிறோம், பேசிக்கிட்டு இருக்கிறோம். திடீர்னு வந்தாரு, நடு 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 ரெடி ஆகு, வா 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 ஹாஸ்பிட்டலுக்குங்கிறாரு. நானு ஐயோ அவரு இல்லையா, அவரு இல்லாம நான் வரமாட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு, எனக்கு ஒன்றும் வலியெல்லாம் ஒன்றும் இல்லை, வலி வந்தா போலானா, இல்லம்மா நடு நடுங்கிறாரு. அவருக்கு ஏதோ ஆவியானோட ஏவுதல். உடனே சரி கீழ் படிச்சுட்டு நானும் ஆட்டோ ஏறிட்டு நாங்க போனோம். ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள போயிட்டு ஒரு அடி எடுத்து வைக்கிறேன் பிரதர், வலி ஸ்டார்ட் ஆச்சு. சரியான நேரத்துக்கு தேவன் வந்துட்டு அந்த இடத்துல கொண்டு போனாரு. ரொம்ப அற்புதம் ஆச்சு. இத பிறந்துட்ட பிறகு ஏஞ்சல் எல்லாம் பிறக்கிற வரைக்கும் எல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு, பிறந்துட்ட பிறகு கூட எல்லாம் பார்த்து கொண்டு எல்லாம் அவங்க தான் இருந்தாங்க. பிறந்துட்ட பிறகு அவ பாத்தீங்கன்னா எவ்ரிடே 3 to 5 o'clock எங்க வீட்டுல பிரேயர் இருக்கும் பிரதர். நிறைய பேர் வீட்டுக்கு வருவாங்க, நிறைய ஹீலிங்ஸ் எல்லாம் நடக்கும், நிறைய விடுதல் ஆகும். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த பிரேயர் ஸ்டார்ட் பண்ணும் போது இவ தூங்க ஆரம்பிப்பா பிரதர். பிரேயர் முடிச்சிட்டு என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரம் அந்த ஆமேன் போடும்போது தான் கண் முழிப்பா. ஆனா அதுக்கப்புறம் ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிச்சு. ஒரு ஏஜி சர்ச்சில் போயிட்டு நாங்க அங்கேயே வாடகை கட்டாம அங்கேயே தங்கிட்டு அங்கேயே ஊழியம் செய்யற மாதிரி சான்ஸ் கிடைச்சிச்சு 2004ல. ஒரு 1.5 வருஷம் நாங்க இங்க இருந்தோம் அந்த பாப்புஜி நகர் என்ற பகுதியில. அதுக்கப்புறம் அங்க சான்ஸ் கிடைச்சிச்சுட்டு நாங்க வீடு காலி பண்ணிட்டு, இந்த வாடகை கட்டுற ஒரு இது இருக்காதுன்ட்டு நாங்க எல்லாமே காலி பண்ணிட்டு அங்க போயிட்டோம். அங்க போன பிறகுதான் இப்போ வந்துட்டு சொந்தக்காரங்க எல்லாம் குறுக்கிடுறாங்க. இவங்க சொந்தக்காரங்க நிறைய ஊழியக்காரர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நைஸா வந்துட்டு உனக்கு வேற சான்ஸ் தரேன், இந்த இடத்த விட்டு வாணிட்டு நைஸா எங்களை அங்க இருந்து வெளியே கொண்டு வந்து நடு வீதியில விட்டுட்டு கைய கழுவிட்டான். 6 மாசம் பிரதர் வீடு வாசல் இல்லாம ரொம்ப தவிச்சோம். அந்த நேரத்துல தான் ஜனங்கள் யாருன்ட்டு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு பிரதர். என்ன பண்ணீங்க? எங்க போக முடியாம என்ன பண்ணீங்க? வெளியே வந்துட்டீங்க. லால்பாக், கப்பன் பார்க், மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாப், தெரிஞ்ச விசுவாசிகளுடைய அந்த 7 வீடு, ஹோட்டல் ரூம்,
இப்படியே அந்த வருஷம் அந்த 6 மாசம் தேவன் எங்களோட கூட இருக்கிறாருங்கிறத நாங்க உணர்ந்தோம். ஏன்னா 2003ல டிசம்பர் 31 பிரதர் தினகரன் ஏசிய சர்ச்ல வந்து தீர்க்க தரிசன வார்த்தை கொடுப்பாரு brother. ஆமா, அந்த தீர்க்க தரிசன வார்த்தையில அவர் சொல்லியிருக்காரு, அடுத்த வருஷம் உண்மையாகவே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு மகா உபத்திரவத்தின் நாட்களாக இருக்கும். 6 மாசம் கரெக்டா அந்த இடத்துல அவர் சொன்னார் பிரதர். கரெக்டா டிசம்பர் 31 எங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. ஜூன் 30 வரைக்கும் எல்லாரும் கைவிட்டாங்க. எல்லார் வீட்லயும் தங்க பார்த்தோம், எங்க சொந்தக்கார வீட்டுல எல்லாம் தங்க பார்த்தோம், எல்லாம் பண்ணோம். ஆனா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் இருந்த அந்த ஒரு முக பாவனை அப்ப இல்லாம போயிடுச்சு. நாங்க ரொம்ப ஏழ்மையா, நாம விட்டா ஒன்றும் இல்லை இவங்களுக்கு அங்கிற மாதிரி ரொம்ப கேவலமா நடத்த ஆரம்பிச்சாங்க. என்னையும் இவரையும் குழந்தைய கூட, அது சின்ன குழந்தைன்ட்டு கூட ஏத்துக்கல, அந்த குழந்தைய கூட ஒரு மாதிரி வெறுப்பாங்க, தள்ளுவாங்க, இவங்க எல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிற மாதிரி. பட் ஆனா உங்களுக்கு ஒரு இது ஏற்படலையா, இந்த மாதிரி நம்ம இவ்வளவு தூரம் ஆர்டர் உண்மையா ஒளியும் பார்த்துருக்கோம், எனக்கு அந்த தீர்க்க தரிசன வார்த்தை பலனா இருந்தது பிரதர். ஒன்னே ஒண்ணு, நான் உண்மையாக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கேன். இயேசு கிறிஸ்து இந்த மழையில என்னோட கூட இருக்கார், இந்த வெயில என்னோட கூட இருக்கிறார், என்னுடைய நிலைமையில அவருக்கு தெரியும், அவர் பேசினார், அவர் என்னை வழி நடத்துவார். கஷ்டத்துல இருக்கும்போது நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, எங்கேயாவது வேலைக்கு போங்க அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க குடும்பத்துல எல்லாம் சொல்றாங்க. என்னன்னாக்கா நான் வந்துட்டு உலக பிரகாரமா இருக்கும்போது எப்படி வைராக்கியமா எல்லாத்தையும் அடிச்சு பிடிச்சிட்டு இருந்தானோ, ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு ஆண்டவருக்காக வைராக்கியமா நிக்கணும்ன்ற ஒரு வாஞ்சி எனக்குள்ள. நான் உலக ஆமா, அதுல ஒரு வைராக்கியம், அதுல ஒரு வெறி இருந்தது இல்லைங்களா, ஏன் இதுல அப்படி இருக்கக்கூடாது, அந்த ஒரு வைராக்கியம் எனக்குள்ள இருந்ததுங்க. அது எங்க மனைவியோட மைண்ட் செட்டும் அதே தான் இருந்தது, ஆண்டவருக்காக நிக்கணும், நம்ம உலகத்துக்காக நிக்க கூடாதுன்ட்டு. ஏன்னா நான் இன்னொன்னு சொல்ல போனாக்கா என்னை விட அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆவிக்குரிய இதுல ஓப்பனா சொல்ல போனாக்கா அது உங்களுக்கு நல்ல ஒரு கண்டிப்பா சப்போர்ட். 6 மாசம் வீடு வாசல் இல்லாத இருந்தப்ப தான் கன்சீவ் ஆயிட்டேன். வேற டேனியல் வயித்துல இருக்கிறான், கையில குழந்தை, இந்த ஏஞ்சல் இருக்கா, நாங்க ரோட்ல இருக்கோம், மழையில வெயில்ல. அப்ப கூட யாரும் இறக்கம் காட்டல, தெரிஞ்சு கூட இறக்கம் காட்டல. அந்த 2005 ஜனவரி 1 ஒரு ஊழியக்காரர் வந்துட்டு ஓப்பனா என் முன்னாடியே தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாரு, நீயும் செத்து போயிடுவேன், வயிற்றுல இருக்க குழந்தையும் செத்து போயிடும், இவங்க 2 பேர் மட்டும் தனிமையா இருப்பாங்கன்னுட்டு. டாக்டருடைய ரிப்போர்ட்டும் அப்படித்தான் வரும், நீ யாராவது ஒருத்தரை தான் காப்பாற்ற முடியும் அந்த மாதிரி சொன்னாங்களா. அந்த மாதிரி டாக்டரும் அந்த மாதிரி பேசிட்டாரு இந்த தீர்க்கதரிசிங்கன்ற பேர்ல. அப்புறம் இவர் வராரு, வந்து பாக்குறாரு, நான் நார்மலா தான் இருக்கிறேன், என் பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என் முகத்தை பாக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன உனக்கு ஒன்றும் கவலை இல்லையா, உனக்கு பயம் இல்லையா, இந்த மாதிரி அவர் சொல்லிட்டு போறாரு. ஒரே வார்த்தை எனக்குள்ள வந்தது பிரதர், தேவன் எனக்கு கொண்டு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு, அந்த திட்டம் நிறைவேற வரைக்கும் நான் சாக மாட்டேன், நான் சாகாமல் பிழைத்திருந்து தேவனுடைய அந்த ஒரு காரியத்தை பிரஸ்தாபப்படுத்துவேன், அது வரைக்கும் தேவன் விட மாட்டாருன்னுட்டு இந்த வார்த்தையை நான் விசுவாசமா சொன்னேன் பிரதர். அந்த டியூ டேட்டும் வந்தது, அந்த குழந்தை பிறக்கிற டேட் வந்தது, ஃப்ரைடேவே எனக்கு வந்துட்டு அந்த வலி எல்லாம் ஆரம்பிச்சது. ஃப்ரைடே ஆச்சு, சாட்டர்டே ஆச்சு, சண்டே ஆச்சு. சண்டே டாக்டர் என்கிட்ட சொல்றாங்க ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்குது உன்னுடைய கண்டிஷன், அதனால ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும். அப்ப தேவன் மறுபடியும் அந்த ஈசாக்கா காட்டுறாரு, அந்த ஹாஸ்பிட்டல் அந்த வலியில 3 நாள் வலி தொடச்சிக்கிட்டு இருக்கிறான், ஏதோ இன்ஜெக்ஷன் போடுறாங்க, ஏதோ பண்றாங்க, பிறக்கிற ஒரு சான்ஸ் இல்லாம இருக்குது. குழந்தை வேற 5.5 kgs, அந்த ரொம்ப வளர்ந்துட்டு இருக்கிறான். நான் வேற ஒரு 10 மாசம் ரொம்பவே அந்த ரத்த வாந்தியால சாப்பிடாம, நடக்க முடியாம, படுத்த படுக்கையா இப்படியே இருக்கிறேன், ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன். அப்ப சண்டே வந்துட்டு டாக்டர் சொல்றாங்க, டியூஸ்டே உனக்கு ஆப்ரேஷன், அதாவது February 15 உனக்கு ஆப்ரேஷன்ன்றாங்க. அப்புறம் அதை கேட்ட உடனே எனக்கு ஈசாக்கு ஞாபகம் வருது. உடனே அந்த சிஸ்டருக்கு சொல்றேன், அவங்க இந்துவா கிறிஸ்டியனா எனக்கு தெரியாது, ஈசாக்கு மேல தேவன் கத்தி பட விடல, என் மேல தேவன் கத்தி பட விட மாட்டாரு அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு அது வருது எனக்கு, ஸ்பான்டேனியஸா அந்த வார்த்தை வருது. உடனே அவங்க வந்து, நீ டாக்டரா நான் டாக்டரா, உன்னை செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறவா நானு, முத பிரசவ பார்த்தவளோ நான் தான், 2வது பாக்குறவளோ நான் தான், என்னோட உனக்கு நல்லா தெரியுமா அப்படின்ட்டு அவங்க ஒரு மாதிரி கோவம் மாதிரி வந்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே போயிட்டாங்க. நேரா டியூஸ்டே மார்னிங் கூட ஆப்ரேஷன், அதுவும் வந்துட்டு யாராவது ஒருத்தர் தான் பிழைப்போம், இல்ல 2 பேரும் ஒன்றும் கேரண்டி இல்லை, இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான், உண்டா இல்லையாங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல
டியூஸ்டே மார்னிங் ஆப்ரேஷன், மண்டே ஈவினிங் February 14 வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு பிறந்துட்டான். அது சுகப்பிரசவம். நார்மல் டெலிவரி. ஓகே. நார்மல். அது யாருமே அந்த 3 kg 2.5 kgனாலே சிசரியனுக்கு போறவங்க. அது 5.5 kgங்கிறது அந்த தேவனா தந்தது. அந்த சிஸ்டர் அந்த குழந்தைய எடுத்துட்டு கையில வச்சுட்டு நடுங்கிட்டாங்க அப்படியே தலையில இருந்து. ஐயோ என்ன இந்த குழந்தை ஒரு விசேஷமான ஒரு குழந்தை. ஏன்னா அவன் வயித்துல இருக்கும் போதும் ஏஞ்சலுக்கு எப்படியாக ஆண்டவர் பேசினார், அதே மாதிரி இது ஒரு ஆண் குழந்தைய நான் கொடுத்திருக்கிறேன், இவனுக்கு டேனியல் நீ பேர் வைக்கணும், இவன் ஞானத்தால நிரம்பி இருப்பான், இவனை நான் வந்துட்டு யாருமே அசைக்க முடியாது, பேச்சால யாருமே ஜெயிக்க முடியாது, அப்படி இருப்பான் இவன்ற அந்த வாக்குத்தத்தம் நிறைந்து அவன் வந்து பிறந்தான் பிரதர். அப்புறம் அங்க இருந்து வந்துட்டு அந்த இடத்த மாத்தி வேற இடத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த இடத்துல தான் பயங்கரமான பிசாசுகளை நாங்க சந்திச்சோம். இப்போ இவ்வளவு நேரம் வரைக்கும் நான் பேசுனதெல்லாம் பார்த்தா ஒரு பக்கம் என்னடா சிஸ்டர் வல்லமையா பயன்படுத்தினாரு தேவன், ஏன் வருமானிட்டு கூட நிறைய பேர் கேள்வி இருக்கும், சந்தேகம் இருக்கும். அதுக்கான பதில நான் இப்ப கொடுக்க போறேன் பிரதர். என்ன ஆச்சுன்னா, அந்த ஒரு புதிய வீட்டுக்கு போனோம். அங்கேயும் மறுபடியுமாக அந்த ஜீரோக்குள்ள நாங்க வந்துட்டோம். ஒரு ஊழியம் கூட இல்லை, நான் புதிய ஏரியாவும் ஒரு ஊழியம் இல்லை, ஒரு நல்லா தெரிஞ்சவங்க இல்லை, ஒரு வேலைக்கு நம்மளை எடுத்துக்கிறவங்க யாருமே இல்லை, 2 குழந்தைங்களை வச்சுட்டு என்னாலையும் வேலைக்கு போக முடியாது. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல வந்துட்டு ஏஞ்சல் வந்துட்டு அப்படியே வயித்தை பிடிச்சிட்டு, அம்மா எனக்கு வயிறு வலிக்குது, உள்ள ஏதோ ஓடுதும்பா. அவளுக்கு தெரியாது பசியன்னிட்டு. அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில வந்துட்டு ரொம்ப ஒரு மோசமான நிலைமைக்கு போனோம்னா எப்படின்னா, லைக் அவருடைய பேண்ட் எல்லாம் வந்துட்டு லூஸ் ஆயிடும் சாப்பிடாம. அந்த கால்ல செருப்பு போட்டுட்டு போவாரு, கீழே இருக்க சோலே இருக்காது, மேல மட்டும் அந்த ஒரு இது மட்டும் இருக்கும், அந்த வாரங்கள்ல அது மட்டும் தான் இருக்கும். இப்படி நடந்துட்டு இருக்கும் போது தான் ஒரு நாள் வந்துட்டு ஒரு தேவதன்ற அந்த ஒரு அம்மா மாதிரி அது ஒண்ணு வந்து இறங்குது அந்த இடத்துல, அந்த ரூம்ல வந்து இறங்கிட்டு என்ன சொல்றேன்னா, நீ ஏன் அப்பா அப்பா அப்பான்னுட்டு ஏசப்பாவே நம்பி இருக்கிற, ஒரு தகப்பனுக்கு பிள்ளைகளுடைய அந்த பாரம் தெரியுமா, அம்மாங்களுக்கு தான் தெரியும் பிள்ளைகளுடைய பாரம். நீ ஒரு முறை என்னை அம்மானிட்டு கூப்பிடு, உன் வாயில வல்லமை இருக்கு, நீ எனக்கு அதை பயன்படுத்த ஆரம்பி, எனக்கு தீர்க்கதரிசியா நீ மாறு, நான் உனக்கு என்ன தர போறேன்னுட்டு லிட்ரலா கண்ணு முன்னாடி பிரதர், இந்த பங்களா உனக்கு தரேன், இந்த பொண்ணு வெள்ளி எல்லாம் என்னுடையது, நான் உனக்கு தரேன், எல்லாமே உனக்கு தரேன், நீ ரொம்ப ரிச் ஆயிடுவே, இந்த கஷ்டம் எல்லாம் பரிகாரம் ஆயிடும், எவ்வளவு நாள் அவரை நம்பிட்டு நீ உட்காந்துட்டு ஏமாந்துக்கிட்டு இருக்கிற. அவ்வளோ ஒரு ரொம்ப கனிவா ரொம்ப அன்பா பாசமா பேசுது. ஆனா எனக்கு நல்லா தெரியும் இது என்னன்னுட்டு. ஒன்னே நான் வசனம் யூஸ் பண்ணேன், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை இன்னுமாக விசுவாசிப்பேன் என்ற அந்த ஒரு வசனத்தை வச்சு நான் பேசி, உன்னை மட்டும் நான் அப்படி கூப்பிட மாட்டேன், அந்த அம்மான்ற வார்த்தை கூட எனக்கு வரல, அதுக்கு உன்னை நான் அப்படி கூப்பிட மாட்டேன், இயேசுவின் நாமத்தால இந்த இடத்தை விட்டு போ, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் அண்ட் தைரியமா நான் பேசினேன் பிரதர். அப்படி பேசிட்ட பிறகுதான் ஒரு ஊழியக்காரர் இன்ட்ரடியூஸ் ஆனாரு எங்களுக்கு. அவர் ஏர்டெல்ல மேனேஜரா இருந்துட்டு ஊழியம் செஞ்சுட்டு இருப்பாரு. அவரு ஒரு பிரதர் முகாந்திரமா எங்க வீட்டுக்கு வந்தாரு. வந்துட்ட பிறகு அவர் எங்களுக்கு ஜபம் பண்ணிட்டு என்ன சொன்னாரு, நீங்க 2 பேர் டெய்லி காலையில 4 மணிக்கு கை கோர்த்து நீங்க ஜபம் பண்ணுங்க, ஜபம் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு பாருங்களேன், உங்களுடைய எல்லா வறுமை எல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இது பண்ணாருன்றது. நாங்க அதே மாதிரி கீழ்ப்படிஞ்சிட்டு 2 பேரும் 4 மணிக்கு எந்திரிப்போம், கை கோர்த்து ஜபிப்போம், எல்லாம் பண்ண ஆரம்பிச்சோம். எங்களுக்கு ஒரு சந்தோஷம் சமாதானம் வர ஆரம்பிச்சிச்சு, ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குன்றது ஒரு விசுவாசம் எங்களுக்கு வந்துச்சு. இப்படி ஒரு 3 நாள் 4 நாள் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு 5ஆவது நாள் சாயங்காலம் டேனியல் அந்த குழந்தைய நான் வச்சுட்டு இப்படி டோர் கிட்ட உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன். அங்க ஒரு மேட் போட்டிருப்போம், ஒரு வெள்ளை கலர் மேட்டு. அந்த வெள்ளை கலர் மேட்டை பார்க்கலாம், அந்த வெள்ளை கலராவே இல்ல, யாரோ ஒரு பெரிய ஒரு இவ்வளவு பெரிய காலை வச்சுட்டு அது மேல மிதிச்சு போன மாதிரியான ஒரு அடையாளம் எனக்கு தெரியுது. இப்படி இருக்குது அந்த கால் அச்சு, பெரிய மேட்டு. அப்ப என்னது இது என்னது இதுன்னுட்டு இவரை கூப்பிட்டு கேக்குறேன், இது என்னவோ இருக்கு, இது டிஃப்ரெண்டா இருக்கு, என்ன பாருங்கன்னுட்டு கேக்குறேன். இவரு வந்துட்டு நாய் வந்து இந்த குளிருக்கு வந்துட்டு அந்த அடுப்புக்கிட்ட எல்லாம் போயிட்டு உட்காந்துட்டு வந்து இங்க படுத்துட்டு போகும்போது கூட அந்த ஒரு சாம்பல் அங்க பட்டிருக்கோண்டி, இல்ல இது காலுங்கிற நானு, இது காலு, இது என்னவோ இருக்கு நீங்க பாருங்கன்னா. அந்த பிரதர் யார் அந்த ஊழியக்காரை கூட்டிட்டு வந்தாங்களோ அந்த பிரதருக்கு போன் பண்ணி அந்த பிரதர் உடனே வந்தாரு. அந்த பிரதர் அந்த ஊழியக்காருக்கு போன் பண்ணி பாக்குறாரு, அந்த ஊழியக்காருக்கு உடம்பு சரியில்லாம படுத்துட்டு இருக்கிறாரு அவரு.
அப்புறம் அவர் சொல்றாரு, உங்க வீட்டுல வறுமையை கொடுத்துட்டு இருந்த அசுத்த ஆவி இன்னைக்கு அந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்குது. அதுதான் காலை தொடச்சிட்டு என் வல்லமை என்ன பாருன்னுட்டு காட்டுறதுக்காக அது தொடச்சிட்டு போயிருக்குது. சரி. அன்னைக்கு உங்க வீட்டுல இருந்து வந்ததுல இருந்து அந்த குட்டி பிசாசு என் மேல உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. அப்படி நெஞ்சு மேல வந்து உட்காந்துட்டு அவங்கள கொல்லணும்னுட்டு நான் பார்த்தா நீ ஏன் அங்க போன, நீ ஏன் அவங்கள விடுதலை ஆக்குன. இப்படியாக அந்த பிசாஸ் பேசி இவருக்கு ஜுரம் வந்து இவர் படுத்துட்டு இருக்கிறாரு. அன்னைக்கு விடுதலை ஆச்சு பிரதர். நெக்ஸ்ட் டே ஆண்டவர் காலையில நான் ஜபிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆண்டவர் பேச நீ 3 நாள் உபாசம் எடுன்ட்டு 3 நாள் உபாசம் எடுத்தேன் பிரதர். 3ஆவது நாள் ஆண்டவர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த உபாசம் முடிக்கும் போது காலையில ஜபம் பண்றேன் இல்லைங்களா, அப்போ ஆண்டவர் பேச நீ 40 நாள் உபாசம் கண்டினியூ பண்ணுங்கிறாரு. எனக்கு 40 நாளா எனக்கே ஒரு ஷாக்கு. இவர்கிட்ட சொல்றேன், இதெல்லாம் வேணாம், இது உன்னுடைய சொந்த இது, நீ ஏதோ வந்துட்டு யோசிச்சுட்டு நீ வந்துட்டு இந்த மாதிரி உபாசம் பண்ணிட்டு இருக்கிற, உன் ஆசையை நீ நிறைவேற்ற பாக்குற, உன்னால 3 நாள் இருக்க முடியாது, 40 நாள் எப்படி இருப்ப, வேணாங்கிறாரு. சரி பாக்கல இருங்க, அந்த பிரதர் கிட்ட போயிட்டு, அந்த பிரதர் பேர் மைக்கேல், நான் பிரதர் மைக்கேல் கிட்ட போயிட்டு நான் ஜபம் பண்ணிட்டு இந்த உபாசத்தை விடுறதுக்கு நான் போறேன்ட்டு காயின் பூத்ல போய் போன் பண்ணிட்டு, பிரதர் நான் இன்னைக்கு உபாசம் விட போறேன்னு சொல்றேன். அவ்வளவுதான் பிரதர். உடனே அந்த பிரதர் என்ன சொல்ற, சிஸ்டர் நேத்து நைட் உங்களுக்காக ஜபிச்சுக்கிட்டு இருந்த ஆண்டவர் சொல்ற நீங்க 40 நாள் உபாசம் எடுக்கணுமான்னு இருக்கிறாரு. அவரு ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறேன் எப்படி என்னட்டு. அப்ப கூட இவரு இல்ல வேணாம், நீங்க 2 பேரும் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க வேணாம். சரி அவர் சொன்னாரு 3 நாள் உபாசம் எடுனாரு. 3 நாளுக்கு பிரதர் இத்தனை நாள் எடுத்த உபாசம் மாதிரி இல்ல, 3 நாள் நல்லா ஸ்ட்ராங்கா உபாசம் எடுத்தேன். தண்ணி மட்டும் தான் குடிப்பேன், நைட் அண்ட் டே ஃபீட் பண்ண ஆரம்பிச்சேன். 3 நாள் ஆனாக்க இன்னும் அதிகமா ஃபீட் பண்ண ஆரம்பிச்சேன். ஜெனரலா சாப்பாடு இல்லைன்னா ஃபீட் பண்ண முடியாது. அப்புறம் இவரு 5 நாள் தண்ணி மட்டும் குடிப்பேன், 5 நாள் எடுனாரு. 5 நாள் எடுத்தா இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டு, அந்த ஒரு இதுவே இல்லாம ஆயிடுச்சு, முகம்லாம் நல்ல க்ளோ ஆயிடுச்சு, தேவ பிரசன்னத்தை ஜனங்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் 7 நாள் எடுனாரு. சரி 7 நாள் எடுத்தேன். அதுக்கு மேல எடுத்துட்டு 40 நாள் என்னாரு. இந்த 40 நாள் கேப்ல தான் 37வது நாள்ல வந்து நான் கட் ஷார்ட் பண்றேன் எல்லாமே. நாங்க டெய்லி சர்ச்சுக்கு போவோம், ஜபம் பண்ணுவோம், வருவோம். அந்த சர்ச்ல உட்காந்துட்டு ஜபிக்கும் போது ஆண்டவர் அந்த இடத்துல ஸ்போக்கன் இங்கிலீஷும் கம்ப்யூட்டரும் கத்துக்கிறதுக்காக ஆளுங்களை அங்க அனுப்பி கொடுத்து எங்களை பார்த்து அவங்க வந்து அந்த இடத்துல ஜாயின் ஆக ஆரம்பிச்சாங்க. தற்செயலா எல்லாமே நடக்குது. இப்ப இதற்கு நடுவுல இந்த மைக்கேல் பிரதர் என்ன சொல்றாருன்னா, எதற்காக இவங்களுக்கு இந்த வறுமை வந்ததுன்னா, என்னுடைய பழக்கம் என்னன்னா, என்கிட்ட 4 சாரி இருந்தா 2 சாரி யாருக்காவது கொடுத்துடுவேன் பிரதர். சோ இது எனக்கு அப்படியே பழக்கம் ஆயிட்டு எல்லாருக்கும் கண்மூடித்தனமா கொடுக்க ஆவியானவர் பேசாமையே கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன். இதற்கு இடையில தேவன் அந்த பிரதர் முகாந்திரமாக வெளிப்படுத்தி இருக்கிறாரு, நிறைய பிசாசுகளுக்கு நீ கொடுத்திருக்கிற. அப்படியா? பிசாசுகளுக்குன்னா என்ன மாதிரி சொல்றீங்க? மனுஷ முகாந்திரமா ஆவியானவருக்கு சித்தம் இல்லாதவங்களுக்கெல்லாம் நீ கொடுத்திருக்கிற. ஆமா, ஹெல்ப் பண்ற முறையில எல்லாமே தூக்கி ஒரு மூட்டை அரிசி வருதா பாதி மூட்டை தூக்கி கொடுத்துடுவேன், ஒரு 100 ரூபாய் வருதா 50 ரூபாய் கொடுத்துடுவேன். இது பிசாசுங்க வாங்கி போயிட்டு வறுமையை கொடுத்துருக்குது. எப்ப நம்ம கொடுக்கறது கூட நம்ம ஜெபம் பண்ணிட்டு கொடுக்கணும் பிரதர். நிறைய இப்படி நடக்குது. இதுதான் வறுமைக்கு காரணம் சொல்றாங்க. ஆமா. அப்ப இன்னுமே சிஸ்டர் வந்துட்டு கொடுக்கறத கட் பண்ணணும், ஆவியானவர் சொன்னால் வழியே கொடுக்க கூடாது. சரி. இந்த ரீசன் தான் எங்களுக்கு இத்தனை நாள் அந்த ஒரு வறுமையில இருந்தது. அத புரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க உங்க லைஃப்ல? அதுக்கப்புறம் 40 நாள் உபாசம் எடுத்தேன். 37வது நாள் ஓனர் வந்து நிக்கிறான், நீ வந்துட்டு அந்த 40 நாள் எனக்கு உபாசம் முடியுது, அது 10ஆம் தேதி, ஜூன் 10ஆம் தேதி. இந்த 10ஆம் தேதி நீங்க இருக்கிற வாடகை எல்லாம் கொடுக்கலன்னா நீங்க வந்துட்டு இந்த வீட்டை நான் சாமானில தூக்கி வெளியே வீசுறேன் அப்படின்னு சொல்றேன். அப்படி பேசுறாங்க. இது ஆன பிறகுதான் அந்த 40 டேஸ் உபாசம் எடுத்துட்ட பிறகுதான் 37வது நாள் ஓனர் வந்து இப்படி கத்திட்டு போறான். அதே 37வது நாள் 2 பிரதர்ஸ் வந்து சொல்றாங்க, சிஸ்டர் நீங்க உபாசம் இருக்கிறீங்களே, நிறைய சிஸ்டர்ஸ் அங்க ஒரு இடத்துல ஜபம் பண்றாங்க, நீங்க வந்துட்டு ஜபம் பண்றீங்களான்னு கேக்குறாங்க. ஓகே ஜபம் தானே வரேன்ட்டு அவரே ஆட்டோ காசு கொடுத்துட்டு எங்களை கூட்டிட்டு போயிட்டு அங்க ஜபிக்க வச்சாரு. ஜபத்துல கூட அவர் ஒரு பிரேயர் பாயிண்ட் வச்சாரு, இந்த சிஸ்டருக்கு வீடு வேணும் 3ஆவது நாள்ல. இதுக்கு இடையில இவர் என்ன முடிவு பண்ணிட்டாரு, ஒரு முறை தான் நம்ம வீடு வாசல் இல்லாம எங்கேயோ ஒரு சாமான் எல்லாம் போட்டுட்டு நாங்க அழிஞ்சோம், நானும் என் மனைவியும் பிள்ளையும். இப்ப 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, நீங்க அலைய விடுறீங்கன்னா நாங்க அலையிறோம் பரவாயில்ல, ஆனா சாமான் போடுறதுக்கு ஒரு இடத்த கொடுங்கட்டு அப்படி ஒரு விதண்டாவாதமா ஜபிச்சுட்டு இருக்கிறாரு. நான் வந்துட்டு விசுவாசமா இருக்கிறேன், ஒரு முறை தான் ஆண்டவர் அதை செஞ்சாரு. ஏன்னா ஊழியக்கார மகனமா கர்த்தர் பேசினாரு, 6 மாசம் உபத்திரவன்ட்டு, அடுத்த முறை அது நடக்காது
என்ற ஒரு விசுவாசம். எனக்கு கர்த்தர் வீடு தருவார். 40வது நாள் புதிய வீட்டுல நான் இருக்க போறேன். சரி. அந்த இடத்துல நான் அதை அறிக்கை செஞ்சுட்டு இருக்கேன். அந்த ஸ்திரீகள் நடுவுல அறிக்கை செஞ்சுட்டு வரேன். வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் கால் அந்த பிரதருக்கு வருது. அந்த சிஸ்டருக்கு வீடு வேணும்ட்டு கேட்டீங்களே, இங்கே ஒரு வீடு இருக்குது வாங்கன்னுட்டு. அந்த 40வது நாள் பிரதர் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டோம். அந்த டெம்போக்கு கட்டுறதுக்கு காசு இல்ல, ஒண்ணுமே இல்ல, கையில ஜீரோவா இருக்கும். மூட்டை கட்டிட்டோம். ஒரு பிரதர் திடீர்னு வந்தாரு. ஏன் டெம்போ தான் இருக்குதே, நீங்க எங்க அங்க இங்க அலைஞ்சிட்டு இருக்கிறீங்கன்ட்டு அவரே தூக்கி போட்டாரு. அவரே போனாரு. அந்த நாள்ல இருந்து பிளெஸிங் ஆரம்பிச்சிச்சு. இது வந்து எந்த வருஷம்? இது வந்துட்டு 2006-7 ஆரம்பிக்குது. ஓகே. 6ல அதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, இந்த பழைய வீட்டுல இருந்தோம் இல்லைங்களா, அந்த ஃபாஸ்டிங் எடுத்துட்டு இருந்தேன் இல்லைங்களா, அந்த டைம்ல என்னாச்சுன்னா ரொம்ப வறுமையில நான் வந்துட்டு ஒரு இமெயில் அனுப்பினேன் பிரதர் டிஜஸ் தினகரனுக்கு. இந்த மாதிரி ப்ளீஸ் ப்ரே ஃபார் அஸ். நான் அதுல ரெஃபரும் பண்ணல, நாங்க ஊழியம் செய்யறோம், ப்ளீஸ் ப்ரே ஃபார் அஸ் மட்டும் தான் நான் அனுப்பி இருக்கிறேன். அவரு திடீர்னு ஒரு மெசேஜ் அனுப்புறாரு எங்களுக்கு, உன்னுடைய அக்கௌண்ட் நம்பர் எனக்கு அனுப்பி கொடுன்ட்டு. அப்ப எங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் இல்ல, காசே இல்ல, அக்கௌண்ட் நம்பர் எங்க இருக்க போகுது, நம்மளுக்கு மினிமம் அது கட்டுறதுக்கு வேணும், அதுவும் இல்ல. அப்போ உடனே போயிட்டு ஒரு பிரதர் கிட்ட காசை வாங்கி ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அந்த அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து, ஏன்னா எங்களுக்கு என்ன விசுவாசம், நிறைய பேர் இந்த பர்ஸை வச்சு ஜபம் பண்ணுவாங்க, பேக் வச்சு ஜபம் பண்ணுவாங்க, அப்படியே பேக் அக்கௌண்ட்டை வச்சு ஜபம் பண்ணுவாரு. அதுக்கும் ஓபன் பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து அனுப்புனா, இல்ல இது இமெயில். ஆமா, இம்மிடியேட்டா கைண்ட்லி சென்ட் மீ யுவர் இது பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஆனிட்டு. அதுக்கப்புறம் அனுப்பி கொடுத்துட்டேன். அனுப்பி கொடுத்துட்டு அடுத்த வாரமே மறுபடியும் அங்கிருந்து அசோக் பண்ணிட்டு அவருடைய அசிஸ்டன்ட் இருந்தாரு, அவர்கிட்ட இருந்து போன் வருது, ஐயாக்கு ஆண்டவர் பேசி உங்களுக்கு 25,000 ரூபாய் டிடி கொடுக்கணுமா, அதனாலதான் இது வந்திருக்கு, உங்களுக்கு அந்த டிடி வரப்போது, கரெக்டான அட்ரஸ் நீங்க எங்களுக்கு கொடுங்கன்னுட்டு லெட்டர் வருது. இந்த 25,000 உனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு பத்தாது, ஆனாலும் இது ஒரு ஆசீர்வாதமா இருக்க போகுது. அதுக்கு மேலதான் இந்த உபவாசம் எல்லாம் ஆரம்பிச்சு புதிய வீட்டுக்கு வந்து, அப்ப அடுத்த மாசம் இந்த வீட்டுல வாடகை கட்டணுமே நீட்டு பாக்கும்போது கட 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 கடன்ட்டு டியூஷன் பிள்ளைங்க வர ஆரம்பிச்சுட்டாங்க பிரதர் அந்த இடத்துல. அப்படியே இதாச்சு. அதுக்கப்புறம் டியூஷன்ஸ்ல பிள்ளைங்க வர ஆரம்பிச்சாங்களா? டியூஷன் பிள்ளைங்க ஒரு பையன் வந்தான் ஃபர்ஸ்ட். அந்த ஒரு பையன் வந்துட்டு 50 ரூபாய் தான் அப்பெல்லாம் வந்துட்டு ஃபீஸ். அவன் வந்த உடனே 4 பசங்க வந்து ஜாயின் ஆனாங்க. என்னன்னு பார்த்தா அந்த 4 பசங்களும் இந்த பையனுடைய அம்மா தான் வந்து சேர்த்திருக்காங்க. ஏன்னா எங்க ஷரத்தை நான் பார்த்தேன், இவன் எப்போ வீசிங் இருக்கும் இவனுக்கு, இவன் எப்படியே இது சுவாசம் சத்தம் போட்டு அந்த சுவாசம் எடுத்து விடுவான். ஆனா உங்க வீட்டுக்கு வந்து போனதுல இருந்து இவனுக்கு அந்த ஒரு சுவாசம் இந்த வீசிங் ப்ராப்ளமே இல்ல, அவன் கம்ப்ளீட்லி ஹீல்ட், அவனுக்கு ஃபிட்ஸ் வர்றது இல்லை இப்பெல்லாம். அதனால வந்துட்டு இந்த 4 பேரை சேர்த்தேன். எப்படியே கட 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 கடன்ட்டு ஒரு மாசத்துல 50 பிள்ளைங்க வந்துட்டாங்க. அப்படியே அப்படியே ஓங்கி ஓங்கி நல்லபடியா போயிட்டு நல்ல ஒரு 3 years 2010 வரைக்கும் நல்ல 2006 to 2010 வரைக்கும் நல்லா போச்சு. அந்த ஊர் ஜனங்களுக்கெல்லாம் வந்துட்டு பலகாரம் எல்லாம் செஞ்சு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி. ஆனா நாங்க போகும்போது அந்த ஊர்ல ஒரு சர்ச் கிடையாது, யாருமே வந்துட்டு இயேசுனாலே கொன்று போடுற ஒரு ஊர்ல நாங்க இருந்தோம். அப்போ நாங்க 2 பேரும் சீக்கிரட்டா ஜபிக்க ஆரம்பிச்சோம். எனக்கு என்னன்னா, எப்படி இருந்தாலும் தேவன் வச்சாரு, தேவன் நடத்துவாரு என்ற அந்த ஒரு இதுல நாங்க உட்காந்துட்டு ஜபிப்போம் 2 பேரும். ஜபிக்க யாரெல்லாம் எகெயின்ஸ்டா இருந்தாங்களோ அந்த பிள்ளைங்களே நம்ம வீட்டுக்கு டியூஷனுக்கு வர ஆரம்பிச்சாங்க. மிராக்கல்ஸ் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அதுல ஒரு பொண்ணோட அப்பாக்கு எய்ட்ஸ் இருந்திருக்குது, படுத்த படுக்கையா இருந்திருக்கிறாரு. அப்போ கிச்சன்ல என்ன கூட்டிட்டு வந்துட்டு சீக்கிரட்டா, ஆண்டி ஜபிங்க ஆண்டி, எங்க அப்பா படுத்த படுக்கையா இருக்கிறாரு. அப்போ அவளுக்காக ஜபிச்சா அடுத்த நாள் சந்தோஷம் மாறா. 2 வாரமா படுத்த படுக்கையா இருந்தோரு நேத்து நான் போய் பாக்குற டியூஷன் விட்டு எழுந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. டெய்லி நம்ம இப்படியே ஜபிக்கலாம். இப்படி ஒன்னொன்னா மிராக்கிள்ஸ் நல்ல வறுமைனா அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. அந்த வறுமை கம்ப்ளீட்லி ஸ்டாப் ஆயிடுச்சு பிரதர். அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி அப்படியே டெவலப் ஆச்சா? ரொம்ப மினிஸ்ட்ரியில பயங்கரமான வல்லமை. அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா, மேகான்ற ஒரு பொண்ணு, இப்படித்தான் நான் டியூஷன்ல எல்லாம் அப்படியே 2 ரூம் அப்படியே உட்கார வச்சுட்டு நான் உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் திடீர்னு இந்த வசனம் எனக்கு வருது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இந்த வசனம் எனக்கு ஞாபகம் வருது. அதை நான் சத்தமா கன்னடால சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இந்த வசனம். உடனே இந்த மேகான்ற ஒரு பொண்ணு வந்துட்டு, என்ன சொன்னீங்க ஆண்டி, என்ன ஆண்டி என்று அதை எழுதி வச்சுக்கிட்டா. அன்னைக்கு எழுதி வச்சவ மறுநாள்ல இருந்து அவ இல்ல, காணாம போயிட்டா.
என்னடா இவ இல்லையே, இவங்க தங்கச்சி வருவா, இவ்வளவு வர்றது இல்லையா, அவங்க கசின்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க அங்க. சரி சரி. ஒரு குடும்பத்துல ஒரு 10 பேர் வருவாங்க அங்க டியூஷனுக்கு, மொத்தம் 150 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆயிட்டாங்க அப்படியே. எப்படி இருக்கும்போது என்னடா வரலையே ஏன்னுட்டு பார்க்கும்போது December 5th அன்னைக்கு டீச்சர்ஸ் டே நாங்கெல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் டியூஷன்ல. கொண்டாடிட்டு இருக்கும்போது அந்த கசின் வந்து சொல்றான், மேகா அவங்க அம்மா அவங்க தங்கச்சி 3 பேரை பாய்சன் குடிச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்க சீரியஸா இருக்கிறாங்கன்னுட்டு. சரி ஐயோ இப்படி ஆச்சுன்னுட்டு உடனே நானும் போனோம். நானும் இவரும் வந்துட்டு அந்த ப்ரோக்ராம் எல்லாம் நடத்தி முடிச்சுட்டு நாங்க 2 பேர் போனோம். பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல் அம்மா அட்மிட் ஆயிருக்கிறாங்க. சரி சரி. அங்க போய் பாக்குறோம், நல்ல சங்கிலியால கட்டி போட்டுட்டு அவங்களுக்கு ஒன்றும் நினைவே இல்லாம இருக்கு. நாங்க ஜெபிக்க ஆரம்பிச்சோம். ஜெபிச்சுதான் அந்த கட்டில் ஆட ஆரம்பிக்குது. அந்த அம்மா அப்படியே ஆடி 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 எழும்பி உட்காந்துட்டாங்க. உட்காந்துட்டு என்ன சொல்றாங்க, என் 2 பிள்ளைங்க வேற ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க, அவங்கள கொஞ்சம் போய் பார்த்து ஜெபம் பண்ணுங்களேன் அங்குறாங்க. சரி உடனே இவங்களை விட்டுட்டு அந்த பிள்ளைங்க ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க போறோம். அப்புறம் நாங்க மேல போய் பார்த்தாக்கா, அதுக்கப்புறம் அந்த தங்கச்சி கிட்ட இவர் போய் பேசிட்டு இருக்கிறாரு, அக்கா கிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு தெரியும் ஆண்டி, நீங்க ஹாஸ்பிட்டல் உள்ள வரும்போது எனக்கு தெரியும், ஏசப்பா எனக்கு காட்டினாரு நீங்க வர்றது. இந்து பொண்ணு பிரதர். எவ்வளவு பெரிய அற்புதம். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செஞ்சுட்டே வந்து ரொம்ப ரொம்ப. அதுக்கப்புறம் வந்துட்டு கேக்குறேன், என்ன ஆச்சு உனக்குன்னா, நான் செத்துட்டேன் ஆண்டி, செத்துட்ட பிறகு ஒரு இருட்டான இடத்துல போயிட்டேன், அங்க நிறைய பேர் கூச்சல் இட்டுட்டு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஆண்டி, எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு. ஆனா பயந்துட்டு நான் ஏசப்பான்னுட்டு கூப்பிட்டேன். அடுத்த ஒரு கார்னர்ல வெளிச்சமா ஒண்ணு தெரிஞ்சது, ஏசப்பா நின்னுட்டு இருந்தாரு, ஏசப்பா என்கிட்ட பேசினாரு. உனக்கு ஆண்டி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வசனம் கொடுத்தாங்களே, என்ன வசனம்ட்டு கேட்டுட்டு இருக்கிறாரு ஏசப்பா, எனக்கு மறந்து போயிடுச்சு, என்னன்னுட்டே தெரியல. அப்ப ஏசப்பா சொன்னாரு, மரண இருளின் பள்ளத்தாக்குன்னாங்கல்ல ஆண்டி, இதுதான் அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு, இங்கேயும் உன்னோட கூட நான் இருக்கிறேன் பாரு, நீ என்னுடைய ஊழியக்காரி, உன்னை நான் உயிரோடு எழுப்ப போறேன். அப்ப அவ சொல்றா, என் தங்கச்சி எப்படி இருக்கிறா, சாக கெடுக்கிறா, எங்க அம்மா சாக கெடுக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு உயிரை கொடுக்க கூடாதா ஏசப்பானா, அவங்களையும் நான் பிழைக்க செய்வேன். ஆண்டி அங்கிள் வந்து ஜெபம் பண்ண போறாங்க, அவங்களுக்கு அவங்க பிழைப்பாங்க. இங்க நீங்க உன்னையும் வந்துட்டு பிழைக்க செய்ய போறேன், நீ என்னுடைய மகளா இருப்பியா அன்னிட்டு கேட்டாரு ஆண்டி. நான் உடனே ஒப்பு கொடுத்தேன். அங்கிருந்து வெளிச்சத்துக்குள்ள நான் வந்துட்டேன். அவங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம், பெரிய அற்புதம் அந்த குடும்பத்துக்கு. அப்ப எல்லாரும் இன்னும் அதிகமா விசுவாசிக்க ஆரம்பிச்சாங்க அந்த இடத்துல. அதே மாதிரி இன்னொரு பொண்ணு பெரிய நாயகின்னுட்டு, அவ ஊர்ல இருப்பா, எங்க சும்மா வருவா, அவங்க தங்கச்சிங்க எல்லாம் வந்து தம்பிங்க எல்லாம் எங்க டியூஷனுக்கு வருவாங்க, என்ன பார்க்க வருவா அந்த லீவ்ல. செகண்ட் பியூசி +2 ஃபெயில் ஆயிட்டு இருக்கா. ஃபெயில் ஆந்து அவங்க அப்பா வந்துட்டு திட்டி இருக்கிறாரு அவளை, இந்த மாதிரி ஃபெயில் ஆயிட்டியே, உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறேன், நீ ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்லை அப்படி இப்படின்ட்டு. இந்த அப்பா மேல இருக்க கோவத்துல இவன் நேரப்பட்டு தூக்கு போட்டுட்டு இருக்கிறான். தூக்கு போட்டு அது யாரை பார்த்து கொண்டு வந்துட்டு சீரியஸான கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு அது எங்களுக்கு வந்துச்சு. நாங்க ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு 2 பேரும் ஜபிச்சுட்டு இருக்கிறோம். அவர் அந்த சைடு இந்த ஐசியூல நம்ம சதுமா ஜபிக்க முடியாது. சைலண்டா, ஆண்டவரே ஜீவனை தாங்கப்பா, கிருபையா இருங்கப்பா ஜபிச்சுட்டு இருக்கிறோம். இந்த பெட் ஆடுறது மட்டும் அல்ல, இருக்கிற அந்த ஐசியூல இருக்க எல்லா பெட்டும் ஆடிட்டு இருக்குதுங்க. எல்லாருக்கும் ஹீலிங் ஆச்சு அன்னைக்கு. ஒரு அம்மா 90 வயசு, ஒரு அம்மா, அவங்களுக்கு கேன்சர், டாக்டர் ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்துட்டு அந்த அம்மா சொல்லி அனுப்புறாங்க, உங்க டியூஷன் அங்கிளை கூட்டிட்டு வா, அவங்க ஜபிப்பாங்க அன்னிட்டு. நாங்களும் போனோம், ஜபிச்சுட்டு வந்த பிறகு ஒரு வாரத்துல பாக்குறோம், அவங்களோட அந்த கவுன்சிலர் வீடு நல்லா பெருசா இருக்கும் இல்லைங்களா, அவங்களுடைய வீடு. நேரம் அங்கிருந்து இங்க வரைக்கும் தண்ணி தெளிச்சு கோலத்தை போட்டு அவ்வளவு ஆக்டிவா அவ்வளோ சுறுசுறுப்பா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல. என்னன்னுட்டு கேட்டாக்கா, அந்த இடத்துல அவங்க சொல்றாங்க, ஏசப்பானே ನನಗೆ சொக்கா கொட்டுரும், ஏசாப்பாவே சுகத்தை கொடுத்தாரு. எனக்கு ஆச்சரியமான விஷயம், நீங்க 2005க்கு அப்புறமே இல்ல டோட்டலாவே அந்த மினிஸ்ட்ரி டோட்டலா ஒரு சேஞ்சஸ் வந்துச்சு, ஃபினான்ஷியலி ஒரு அப்கிரேடேஷன் வந்துச்சு. அப்படியே மினிஸ்ட்ரியிலே நீங்க இருந்தது ஒரு பெரிய சமாதானமா போயிட்டு இருந்துச்சு. வந்துச்சு 2010ல மறுபடியும் ஒரு சில மனிதர்கள் உள்ள நுழைஞ்சாங்க வீட்டுல, ரிலேட்டிவ்ஸ் என்ற பேர்ல. ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு டக்குனிட்டு வந்தாங்க, ஒரு விசிட் பண்ணிட்டு கொடுக்க வந்தாங்க. ஒவ்வொரு நாளும் ட்ரை பண்ணாங்க, எப்படியாவது ஒரு 2 பேருக்குள்ள ஒரு பிரிவினை கொண்டு வரணுங்கிறதுக்காக. ஃபர்ஸ்ட் டே ட்ரை பண்ணாங்க, முடியல. செகண்ட் டே ட்ரை பண்ணாங்க, முடியல. ஆனா தேர்ட் டே சக்சஸ் ஆயிட்டாங்க. என்ன பண்ணாங்க சொல்ல முடியுமா? என்ன பண்ணாங்க, என்ன நடந்துச்சு? என்னன்னா, இப்போ என்ன குறிச்சு கொஞ்சம் ஒரு தப்பா பேசுறது,
நான் இல்லாத போது அவரை குறிச்சு ஒரு தப்பா பேசுறது, மாறி 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 மாறி. ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வீட்டில் வந்த பிறகு ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. அப்போ ஆன பிறகு இவங்கள நான் அப்போ அடிக்க விட்டது, அப்புறம் திரும்பியும் ஒரு அடி அடிச்சுட்டேன் நான். அப்போ 2005 அடிச்சீங்களா? 2002 அடிச்சது திருப்பி 2 வருஷம் கழிச்சு அடிக்கிறீங்க. அந்த 10ல ஒரு அடி அடிச்சுட்டு சரி. அதுக்கப்புறம் சரி நான் என்ன பண்ணேன், ஏசப்பா நான் இங்கே இருக்கல, அதுவும் நான் என்னமோ ரொம்ப நீதிமான் மாதிரி நான் போகிறேன், நான் போய் தனியாக ஊழியம் செய்கிறேன் ஏசப்பா, இவங்க வீட்டில் இல்லை அப்போ, முட்டி போட்டு ஜெபம் பண்ணி நான் இவங்களெல்லாம் விட்டு போகிறேன், நீங்கள் பாதுகாத்துக்குங்க ஏசப்பான்னு சொல்லிட்டு என்னுடைய நாலேஜுக்கு அன்னைக்கு அப்படித்தான் தெரிஞ்சுது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பிரிக்க கூடுமான அளவு மேக்சிமம் போராடுவாங்க அவங்க எல்லாம். ஏன்னா அதுதான் அவனுடைய திட்டம், அவனுடைய ஆளுகளை அவன் வந்துட்டு பயன்படுத்துவான் அந்த இடத்துல. இது நாங்க பார்த்துட்டோம் எங்களுடைய வாழ்க்கையில. அவ்வளோ ஸ்மூத்தா போய்கிட்டு இருந்தது. எதுக்காக திடீர்னு இப்படி வரணும்? திடீர்னு ஒரு சண்டை வந்துச்சு 2 பேருக்குள்ள. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தாக்கா இன்னும் ஒரு வாரத்துல நாங்க 2 பேர் பிரிஞ்சிட்டோம். அது என்னென்னமோ மைண்ட்ல பல விதமான யோசனைங்க சரி எல்லாம் ஓடிட்டு என்ன பண்றேன் இன்னும் சொல்ல போனா என்ன பண்ண ஒரு சில சமயம் நான் என்ன பண்றேன்ட்டு எனக்கே தெரியும். திடீர்னுட்டு கோவம் அந்த மாதிரி அன்னைக்கு கோவம் விட்டுது, ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாரு. நான் இன்னும் சொல்ல போனா நான் பேக் ஸ்லைட் ஆன மாதிரி தான் அது. ஏன்னா 6 மாசம் வெளியே இருந்தீங்க, பார்க்ல இருந்து அப்பெல்லாம் ஒவ்வொரு இதா தங்கியிருந்தோம். அப்பெல்லாம் விட்டுட்டு போகாம 2010 நல்லா இருக்கும்போது இது ஃபேமிலி அதுல அப்படி ஆயிடுச்சு எல்லாம் வந்துட்டு அது ஒரு மாதிரி கொஞ்சம் விட்டுட்டு போனா. நீங்க என்ன நினைச்சு போனீங்க? வரலாம்னு நினைச்சிட்டு போனீங்களா கொஞ்ச நாள் கழிச்சு? இல்ல நான் போயிடணும்ட்டு போனா நான் எந்த ஒரு டிசைட் பண்ணல, இப்படித்தான் பண்ணும் அப்படித்தான் பண்ணும். இன்னொன்னு என்னன்னா, என்ன ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு கூப்பிட்டு இருந்தாப்புல, ஒரு பெரிய கார்மெண்ட்ஸ், அது முதல்ல சென்னை கோயம்புத்தூர்ல இருக்கும்போது, நீ வந்துட்டு என் சீட்ல உட்காரு, நீ ஒன்னும் செய்ய வேண்டாம், நான் மற்றது பாத்துக்கிறேன். சரி போய் அந்த கம்பெனில ஒர்க் பண்ணலாம், ஒரு ஸ்டாண்டர்ட் ஆயிட்டு அதுக்கப்புறமா வந்து இவங்களெல்லாம் பார்த்துட்டு கொண்டு போயிடலாம். அந்த மாதிரி அந்த ஊழியன்றதே அந்த கட் பண்ற ஒரு இதுல வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் போய் 1 மாசம் அப்படியே இருந்தேன். எங்க இருந்தீங்க? சென்னையில இருந்தேன். சென்னையில. ஆனா அவர் எங்க இருக்கிறாருன்னுட்டு எனக்கு தெரியாது. கோச்சிட்டு போயிட்டாரோ? திடீர்னு காணாம போயிட்டாரு. நானு 2 பிள்ளைகள் மட்டும் கைவிடப்பட்டோம். அவனுக்கு வந்துட்டு 4 வயசு அப்போ, ஏஞ்சலுக்கு ஒரு 7-7.5 வயசு இருக்கும். இப்படி நாங்க தனியா எங்க இருக்கிறாரு என்னன்னுட்டு தெரியல. அந்த டைம்ல ஊழியக்காரர்களுக்கெல்லாம் நான் போன் பண்ணி கேட்டா ஒரு ஊழியக்காரர் மறுபடியும் இன்னும் ஒரு ஸ்டைலா தீர்க்க தரிசனங்கள் வந்துச்சு. அவரு மறைச்சு போயிட்டாரு, ஆண்டவர் காட்டுறாருன்னுட்டு ஒருத்தர், எங்கேயோ தனிமையா நின்னுட்டு இருக்கிறாரு, அவரு உங்ககிட்ட வரவே மாட்டாருன்னுட்டு ஒருத்தர். மனைவி ரொம்ப கஷ்டம் வருத்தப்படுவாங்க. அங்க போனதும் அப்படி இப்படி பிஸி அந்த ஒரு இதுல போயிட்டேன். ஆனா ஒரு சில சமயம் யோசிப்பேன் என்ன பண்ணுவாங்களோன்னு சொல்லிட்டு. சரி சரி ஏசப்பா பாத்துக்குவாரு, ஏன்னா இவன் ஜெபிக்கிறா இல்லைங்களா, ஆண்டவரே இதை சரி செய்யட்டும் அன்னிட்டு நான் என்ன பண்ண அப்படியே விட்டுட்டு தேடுறேன், எங்கேயுமே கிடைக்கல, ஒண்ணுமே இது பண்ணல. கடைசியில February 1ஆம் தேதி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இக்கட்டான ஒரு சூழ்நிலை, என்ன பண்றதுன்னுட்டே தெரியல. அன்னைக்கு ஜபிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவரே என்ன பிள்ளைகளை நீங்க எடுத்துடுங்க ஆண்டவரே, என் குடும்பமா நீங்க சேர்க்காம போனா இது ஒரு அர்த்தம் இல்ல. இந்த மாதிரி இருந்துட்டு தனிமையா இருந்துட்டு நான் ஊழியம் செய்ய முடியாது, அது தகுதியான ஊழியமாகவே இருக்காது. அதனால என்னை எடுத்துடுங்க ஆண்டவரேன்னுட்டு என்னென்னவோ முகாந்திரம் தேடிக்கிட்டு இருக்கிறேன். நான் எப்படியாவது என் உயிர் பிரியணும், என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். பிரதர் தினகரன் இந்த வெப்ல வந்துட்டு இந்த மெசேஜ் போட ஆரம்பிச்சேன். பிரதர் தினகரன் வந்துட்டு சொல்றாரு அவருடைய சாட்சி, அதாவது அவங்க மகள் இறந்தப்போ யாரோ ஒரு பத்திரிக்கைக்காரன் வந்துட்டு தினகரன் தான் சாகடிச்சிட்டாருன்னு சொல்லும் போது அந்த பத்திரிக்கைக்காரன் மேல அவருக்கு ரொம்பவே கசப்பான ஒரு அனுபவம் இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் இவர் ஆந்திரா ஊழியத்துக்கு போகும்போது அவர் ஆவியானவர் பேசுறாராம் இவரை ஜபாரியில, நீ அந்த பத்திரிக்கைக்காரனை மன்னிச்சுட்டா ஆந்திரால பலத்த காரியங்களை உன்னை கொண்டு செய்வேன்ட்டு கர்த்தர் பேசுறாரு. அப்போ இவர் மன்னிச்சாராம். அது மன்னிச்சிட்ட பிறகு ஆந்திரால பலத்த காரியங்களை தேவன் செஞ்சிருக்கிறாரு. இத வந்துட்டு அவர் மெசேஜ் கேட்டுட்டு இருக்கிறாரு. டைரக்டா என்கிட்ட பேசுற மாதிரி இருக்கு, நீ எல்லாரையும் மன்னிச்சிடணும், நீ கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறார், நீயா மறிக்கணும், கர்த்தர் உன்னை கொண்டு இருக்கிறாரு, உனக்காக இருக்கிறார், உன் சார்பில் இருக்காரு. அந்த மனிதர்கள் தப்பு பண்ணதுக்கு நீ என்ன பண்ண? உன்னோட ஒண்ணுமே தப்பு இல்ல, நீ மன்னிச்சுடு அவங்களெல்லாம். உனக்குள்ள அந்த மன்னியா குணத்தை நீ எடுத்து போடு, கசப்பை எடுத்து போடு, அவங்கள நேசிக்க ஆரம்பி அன்னிட்டு அதுல வந்துட்டு இருக்கு. நான் உடனே அங்க உட்காந்துட்டு கீழ்படிஞ்சு ஆண்டவரே இவங்கள மன்னிக்கிறேன், யாரெல்லாம் பிரிவினைகளை கொண்டு வந்தாங்களோ, யாரெல்லாம் இந்த மாதிரி ஏளனமா பேசுனாங்களோ அவங்களெல்லாம் நான் இவங்கள மன்னிக்கிறேன், யாரும் என்னை வந்து பார்க்கல. அப்போ
அப்ப அந்த பிரதர் தினகரனோட அந்த மெசேஜை கேட்டு அங்கேயே சைபர் சென்டர்லயே உட்கார்ந்து எல்லாரையும் மன்னிச்சுட்டு அங்கிருந்து வீட்டுக்கு வந்து உட்கார்றேன் பிரதர். ஒரு சமாதானம் இருக்கு எனக்கு உள்ளத்துல, என்ன ஒரு சமாதானம். அப்ப கூட நான் என்ன நினைக்கிறேன், நான் எடுத்த முடிவு கரெக்ட், அதனால தேவன் என்ன சமாதானத்துல நிரப்பியிருக்காரு, எப்படி என்ன எடுத்துடுவாரு அன்றிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ சாயங்காலம் ஆச்சு, டியூஷன் பிள்ளைங்க எல்லாம் வந்தாங்க. நான் காசு ஒண்ணுமே இல்லை, ஏதாவது வாங்கி குடிச்சிட்டு சாகணுன்றதுக்கும் காசு இல்லை. எப்போ வந்துட்டு 28th 29th ஃபீஸ் எல்லாம் கொடுக்குறவங்க அன்னைக்கு 1ஆம் தேதி ஆனாலும் கொடுக்கல யாருமே. தேவன் பாருங்களேன் அங்கேயும் அதையும் தடை பண்ணி வச்சிருக்காரு. கேக்குறேன், குடுறா ஃபீஸுங்க, குடுறான்னா நோ ஆண்டி, டுமாரோ ஆண்டி, டே ஆஃப்டர் டுமாரோ ஆண்டி அங்குறாங்க அந்த மாதிரி. அப்புறம் என்னடா இந்த மாதிரி பண்றாங்களே, என்ன பண்றது, டியூஷன் பிள்ளைங்க உள்ள இருக்கிறாங்க. நான் வெளியில போயிட்டு அந்த போன், அப்ப பட்டன் போன் தான், பட்டன் போன் வச்சுட்டு இப்படியே பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் யாருக்கு SMS அனுப்பலாம், யார்கிட்ட வந்துட்டு நான் இந்த மாதிரி பண்ண போறேன் சாரி கேட்கலாம், இன்னும் யார்கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணணும்ட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கேன் பிரதர். இப்ப இந்த போன் இருக்குது இல்லைங்களா பிரதர், இப்ப போனுக்குள்ள தானே இந்த நம்பர் வரும். டிஸ்பிளே மேல எனக்கு ஒரு நம்பர் காட்டுது பிரதர், டிஸ்பிளே மேல. அத கால் பண்ணுட்டு ஒரு சத்தம் எனக்கு. அப்ப அது டக்குன்னுட்டு அந்த கால் பட்டன் ஆன் பண்ணிட்டேன். ஆனா நம்பர் வெளியே மேல தான் வந்துட்டு இருக்குது, உள்ள இல்ல. அதை பிரஸ் பண்ண உடனே அந்த ஆப்போசிட் பர்சனுக்கு அந்த போன் வந்துச்சு. ஹலோ அண்ணா பிரதர், அவ்வளவுதான். உடனே ஆப்போசிட் சைட்ல அந்த பிரதர், சிஸ்டர் டார்த்தி ப்ளீஸ் டோன்ட் கமிட் சூசைட், காட் நீட்ஸ் யூ. அது யாரு என்னன்னுட்டு தெரியல, எந்த போன் நம்பர்ன்னுட்டு தெரியல, ஒன்னும் தெரியல. காட் நீட்ஸ் யூ, டோன்ட் கமிட், ஐ எம் கமிங் நவ் ஹோம். அப்ப இவரு யாரு, இவருக்கு நம்ம வீடு எப்படி தெரியும் என்னன்னு ஒண்ணுமே தெரியல. ஓகே கம் பிரதர் அன்னிட்டு அவ்வளவுதான். அப்புறம் வந்தாரு, ஒரு 6:30 அப்படி வந்தாரு, கூட ஒரு பையனை கூட்டிட்டு வந்தாரு. அப்புறம் வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் கேட்டாரு. தெரியவே தெரியாது சொன்னேன். இந்த ஆனா அவர் ஒரு கிறிஸ்டியன் தான், அவர் பால்தங்கிய சர்ச்சுல தான் ஒரு மூப்பரா இருக்கிறவரு. எங்களுக்கு அவருக்கும் கான்டாக்ட் இல்ல. அப்ப என்னடா பிரதர் ரேமண்ட் அன்னிட்டு அவருடைய பேரு. அப்புறம் என்னடா இந்த மாதிரி இவரு என்னவோ பேசுறாரு, ப்ராப்ளம் கேட்குறாரு என்னன்ட்டு நான் அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே மழுப்பிட்டு அழுதுகிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். உடனே பக்கத்துல இருக்கிற பையன் சொல்றான், ஐ நோ வாட் யுவர் ப்ராப்ளம் இஸ், யூ ஆர் அவே ஃப்ரம் யுவர் ஹஸ்பண்ட் ரைட், பீப்புள் ஹேட் யூ ரைட், நீ ரொம்ப வெக்ஸா இருக்கிற இல்ல, நீ சாக நினைக்கிற இல்ல. கேக்குறான் அந்த பையன், கேள்வி கேக்குறான். அந்த பையனை யாருன்னுட்டு தெரியாது. அப்புறம் பார்த்தா கடைசியில அவன் ஒரு ஹிந்து பையன். இது என்ன இருக்குது, இந்த இந்து பையன் வந்துட்டு இந்த பிரதர் 2 பேரும் நெய்பர்ஸ். இப்ப இந்த இந்து பையனுக்கு ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம், அவனுக்கு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு அங்க கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம், இவன் சூசைட் பண்ணிக்க போயிருக்கிறான். அதுல இந்த பிரதர் அவனை நெய்பரா இருக்கிறதால சந்திச்சு அந்த பையனை கூப்பிட்டு அந்த இடத்துல உட்கார வச்சு அவனுக்கு அன்னைக்கு அந்த அவரது ஒரு பிரேயர் ரூம் இருக்கும் வீட்லயே, அங்க உட்கார வச்சுட்டு அந்த சுவிசேஷம் அறிவிச்சிட்டு இருக்கிறாரு. யூ பிலீவ் இன் ஜீசஸ். அவங்க அப்பா பார்த்தா பக்கா ஒரு மந்திரவாதி, கேரளா மந்திரவாதி. அப்ப யூ பிலீவ் இன் ஜீசஸ், ஜீசஸ் வில் செட் யூ ஃப்ரீ, உனக்கு இன்னர் ஹீலிங் கொடுப்பாரு, நான் உனக்காக ஜபிக்கிறேன். ஆனா இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறானா. ஓகே ஓகே ஓகேன்னு கேட்டுட்டு இருக்கிறான். அப்புறம் இவர் என்ன பண்ணிக்க, திடீர்னு பைபிள் எடுத்து அவன் தலை மேல வச்சிருக்காரு. வச்ச உடனே அவன் கீழே விழுந்துட்டு, ஐ அம் சீயிங் ஜீசஸ் ஹியர், ஐ அம் சீயிங் ஜீசஸ் மூவிங், பேச்சு மூச்சு இல்லாம விழுந்துட்டானா இவன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இவரு பயந்துட்டு இருக்கிறாரு, என்னடா பேச்சு மூச்சு இல்லாம விழுந்துட்டு இருக்கான், என்ன ஆச்சோ என்னவோ. அது கிட்ட போயிட்டு மூச்சு இது டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காரு. அப்ப சத்தம் வருது அவன் வாயில, who is this டார்த்தி, who is this டார்த்தி அப்படி கேட்டுட்டு இருக்கிறான் அவன். அப்புறம் who is this டார்த்தின்ட்டு அவன் கேட்டா, I don't know, this woman, God loves her very much, God needs her. இவங்க வந்துட்டு இன்னைக்கு சாகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க.